பரிசுத்தமுள்ள நாமம் ஸ்தோத்திரம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நீங்க நீ அங்க உட்காரக்கூடாதுன்னு உங்களுக்கு இடம் மாற்றப்பட்டுருச்சு. சரியா? ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கிருபையாய் இந்த 20வது நாள் உபவாச ஜபத்திலையும் அதே நேரத்தில் ஸ்தோத்திரம் இந்த விசேஷித்த கூட்டத்துடைய 2வது நாள் ஸ்தோத்திரம் இந்த இரவு வேளையிலும் மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் என்னையும் கூட கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற நல்ல தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஸ்தோத்திரோட ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு கர்த்தர் என்னோடு கூட பேசும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் பேசுகிறதை உங்களுடைய காதுகள் கேட்கும். அல்லேலூயா. அவர் பேசுவார், நான் கேட்பேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தயவாய் மொபைல் ஃபோன்கள் எல்லாம் சைலண்ட் பண்ணுங்க பார்ப்போம். சைலண்ட் பண்ண தெரியாதவங்க பக்கத்தில் கொடுத்து சைலண்ட் ஆக்குங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். தயவு செய்து ஸ்தோத்திரம் ஆராதனை முடிகிறது வரையிலும் மொபைல் ஃபோன் எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் வெளியே போகக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஸ்தோத்திரம் கோர்ட்டுக்குள்ள இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் பயங்கர அடிதடி, ரவுடிசம், செயல், இந்த ஜீவிதங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்ததுனால கோர்ட்டுக்குள்ள ஒரு விசை நிற்கும்போ ஒருவருடைய சத்தம், ஒருவருடைய ஒரு ஃபோன்ல இருந்து ஒரு ரிங் டோன் சத்தம் வந்துருச்சு. அந்த மனுஷனுக்கு 11 மணிக்கு முன்னாடி அந்த கோர்ட்ல இருந்து அவனுடைய பேரை கூப்பிட்டு அவனை காரியத்தை முடிச்சு விட வேண்டியவங்க. இவருடைய பாக்கெட்டில் இருந்ததான மொபைல் ஃபோன் ரிங் சத்தம் வெளியே வந்ததுனால சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அந்த மனிதரை பிடிச்சு ஒரு கோர்ட்டுக்குள்ள ஒரு சைடில் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. சாப்பிட விடலை. ஸோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், அந்த கோர்ட்டை விடவும் பயங்கரமான கோர்ட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே போனப்போ அந்த ஸ்தோத்திரம் போன உடனே ஒரு ஸ்டெப்பில் போன உடனே போய் உட்காந்துட்டோம். ஒரு ஸ்தோத்திர விசிட்டிங் அந்த ஏரியா உட்கார வச்சுட்டாங்க. உட்காந்தோம். கொஞ்ச நேரம் தாண்டதும் 2 போலீஸ்காரங்க வந்தாங்க. மொபைல் ஃபோன் எல்லாம் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது, இங்கே மேல் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. நான் இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நான் சொல்கிறேன், அங்கே சொல்கிறேன். மேல் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. சரி, மேல் பாக்கெட்டில் தான் வைக்கக்கூடாது. உடனே இன்னொரு ஹால் ஓப்பன் பண்ணி அடுத்த பகுதிக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டாச்சு, அங்கே போயாச்சு. அடுத்த 2 பேர் ஸ்தோத்திரம் ஓடி வந்தாங்க. மொபைல் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, சைலண்ட் பண்ணக்கூடாது, என்ன செய்யுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்து, ஒரு எஸ்பி, ஒரு மாவட்டத்துடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கிற காவல்துறையுடைய எஸ்பியை பார்க்கறதுக்கு இவ்வளவு காரியங்கள் பண்ணணும்னா, ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இப்போ ஸ்தோத்திரம் பைபிள் கொண்டதுக்கு மனம் இல்லை, கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் தான் பைபிளா மாறிடுச்சு இல்ல? ஸ்தோத்திரம். அநேகருக்கு இப்போ பாஸ்டர்ஸே அப்படி மாறிட்டாங்க. நிறைய பேர் ஒரு பெரிய டேபு இல்லைன்னா ஒரு பெரிய ஏதாவது ஒன்று தான் கொண்டு வருவாங்க. கையில் வேதகமத்தை சுமக்கிறதுக்கு யாருக்கும் இல்லை, என்ன இல்லை, மனம் இல்லை. ஆனால் காலங்கள் தாண்டும்போ ஸ்தோத்திரம் இந்த சூழ்நிலைகள் வரும்போ நம்முடைய ஜீவிதம் மாறக்கூடாது. எவ்வளவு லேட்டஸ்ட், எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்முடைய கரத்தில் வேதத்தை சுமந்து கொண்டு போகணும். ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் வாலிபத்தில் இன்னைக்கு ஸ்தோத்திரம் 36 வயது முடிய போகுது. வாலிபத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இதை விட ஒரு பெரிய பைபிளை தூக்கிட்டு மார்போடு அணைச்சிட்டு ஜங்ஷன் எல்லாம் ஓடுவேன். ஓடி போய் மார்பிள் அணைச்சிட்டு தெருவில் நிற்பேன். பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு இயேசு ஜீவிக்கிறாருன்னு பிரசங்கம் பண்ணுவேன். வெட்கப்பட மாட்டேன். அன்னைக்கு வெட்கப்படாததுனால இன்னைக்கு தெய்வம் என்னை தலை நிமிர பண்ணினார். காலேஜ் பஸ் நிற்கும். காலேஜில் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஆணும் பொண்ணுமா ஃபுல்லாக இருப்பாங்க. என்னுடைய இயக்கம் தெரியுமா, நேர காலேஜ் பஸ்ஸில் ஏறுவேன்.
ஏறிட்டு முன்னாடி போயிட்டு மேலே டாப்பில் தட்டுவேன். டாப்பில் தட்டி சத்தமாக கூப்பிடுவேன், எல்லாரும் கவனிங்க அப்படின்னு. கவனிங்கன்னா எல்லாருமே பயங்கர சத்தமாக இருக்கும், எல்லாம் கவனிப்பாங்க. நான் சொல்லுவேன், தம்பி, தங்கச்சி, அண்ணா, பிரதர், இன்னைக்கு ஒன்று லவ் பண்ணுறாங்கல்ல, காதல் பண்ணுறாங்கல்ல, உனக்கு ஒரு நல்ல முகத்தில் ஒரு அழகு போயிருச்சுன்னு வைக்கோ, ஒரு நல்ல ஒரு முகப்பரு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவ விட்டுட்டு போயிடுவா. உன்னை விட அழகான ஒரு பொண்ணை பார்த்துட்டானா போயிடுவான், உன்னை விட ஒரு அழகான ஒரு பையனை பார்த்துட்டானா போயிடுவான், ஏதோ ஒரு சூழ்நிலைன்னா அவன் உன்னை விட்டு போயிடுவான். ஆனா உன்னை எந்த சூழ்நிலையிலும் நீ கருப்பா இருந்தாலோ வெள்ளையா இருந்தாலோ, நீ எந்த கலரா இருந்தாலோ, நீ மேக்கப் பண்ணினாலும் மேக்கப் பண்ணலைனாலோ, நீ ஏழையா இருந்தாலும் தரித்திரமா இருந்தாலும், உன்னை நேசிக்கிறவர் ஒரு உண்டு, அவர் உன்னை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார் அப்படின்னு எல்லாம் அப்படி பார்த்தாங்க. யாரு? அது வரைக்கும் இயேசுவை சொல்லலை. நான் சொன்னேன், அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதா இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார். அந்த இயேசுவை நம்பினா தங்கச்சி உங்க வாழ்க்கை மாறும். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு அந்த பஸ்ல இயேசுவை பத்தி சொன்னப்போ சில தங்கச்சிமார அழ ஆரம்பிச்சாங்க. பாஸ்டர் சோத்திரம், அண்ணே, என்னுடைய சோத்திர காதலன் 18 ஆண்டுகளாய் 3 ஆண்டுகளாய் உயிருக்குயிராய் காதலித்தவன் இன்னைக்கு என்னை விட்டு போய்விட்டான். நான் சொன்னேன், எல்லாரும் விட்டு போகலாம், இயேசு மாறாதவன். இந்த வேதத்தை சுமந்து கொண்டு தெரு தெருவாய் சோத்திரம் எங்கெல்லாம் ஒரு பகுதி உண்டோ அந்த பகுதியெல்லாம் வெட்கப்படாம இயேசுவுக்காய் நிற்கிற ஒரு பிள்ளை எழும்பிட்டான். தேசத்திலே அசைவு நம்மை கொண்டே கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள கைமாறப்படுவதாக. எத்தனை பேர் விரும்புறீங்க? இயேசுவுக்காக எதையாவது செய்யணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. குடும்பத்துக்காக ஓடிட்டோம்ல, பிள்ளைக்காக ஓடிட்டோம்ல, ஸ்தோத்திரம் சம்பாத்தியத்துக்காக ஓடிட்டோம்ல, இன்னைக்கு சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லல, இந்த இயேசுவுக்காக எதையாவது ஒன்று செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். தமிழ்ல ஒருவர் வாசிங்க. கலாத்தியர் 4:18. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். வேதவசனம் சொல்லி இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு தேவ வைராக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ வைராக்கியம். சத்தமா பக்கத்துல சொல்லுங்க, தேவ வைராக்கியம். ஆமென், அல்லேலூயா. தேவன் மேலுள்ள ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வருவதாக. ஆனால் முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. எந்த காரியத்துல? பக்கத்துல சொல்லுங்களேன், எந்த காரியத்துல? நல்ல விஷயங்களில், நல்ல காரியங்களில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காரியத்துல? நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள். ஸ்தோத்திரம். நல்ல காரியங்களிலே வைராக்கியம் பாராட்டுவது ரொம்ப நல்லது. அதை தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு நிறைய காரியங்களை வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். பயங்கர வைராக்கியம். நம்முடைய குலத்தை குறித்த வைராக்கியம், நம்முடைய கோத்திரத்தை குறித்த வைராக்கியம், என்னுடைய படிப்பை குறித்த வைராக்கியம், என்னுடைய அந்தஸ்தை குறித்த வைராக்கியம், என்னுடைய சாமர்த்தியத்தை குறித்த வைராக்கியம். இன்னைக்கு அநேக வைராக்கியங்கள் இருக்கும்போ இன்னைக்கு நல்ல விஷயங்களிலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நல்ல காரியங்களிலே நீங்கள் வைராக்கியம் கொள்ளுவது நல்லது. வாசிங்கள் ஒரு வசனத்தை கூட, யாக்கோபுக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்க. தமிழ்ல வாசிங்க.
விரோதத்தையும் வைத்திருந்தால் நீங்கள் கரை மாற்றுங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லுமாறு நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லது. இங்க வேதவசனம் சொல்லுது, 3வது அதிகாரம் 14வது வசனம், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால். என்ன வைராக்கியம் பிரதர்? கசப்பான வைராக்கியம். என்ன வைராக்கியம்? இங்க யார்கிட்ட இருக்கா கசப்பான வைராக்கியம்? இருக்கா பிரதர்? கசப்பான வைராக்கியம். நீங்க ஒரு 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 பெரிய ஆட்டுக்கடாவை வாங்குங்க. ஆடை வாங்கி நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு சமையல்னு வைங்க. நல்ல நாளைக்கு சாப்பாடு எது? மட்டன். பெரிய பெரிய ஆடை வாங்கி நாளைக்கு மட்டன் சாப்பாடு. அதெல்லாம் கறியாக்கும் போது அதுக்குள்ள ஒரு ஒரு ஸ்தோத்திரம் ஒரு 25 கிலோ இல்லைன்னா 30 கிலோ கறியில இவ்வளவுக்கு தான் இருக்கும் கசப்பு. பரவாயில்லையே பிரதர், 35 கிலோ 40 கிலோ கறியில இவ்வளவுக்கு கசப்பை மாத்திரம் சேர்த்து ஒண்ணு எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. இல்லைன்னா உங்க வீட்டுக்கு 2 கிலோ கறி அடிக்கிறீங்க, கோழிக்கறி. அதுல அந்த கோழிக்கறியில 2 கிலோ கறி தானே, அதுல இவ்வளவுதான் கசப்பு இருக்கும். அந்த கசப்போட சேர்த்து சமைக்கலாமா பிரதர்? ஆமாவா? நீங்க பேசணும், நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஐயா இருக்கட்டுமா அந்த கசப்பு? பிரதர் இருக்கட்டுமா? பின்னாடி இருக்கிறவங்க என்ன பாருங்க, கசப்போடு இருக்கட்டுமா? இன்னைக்கு அநேகர்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறுகிறது இல்லை. காணாத தேவனிடத்துல வந்திருந்து, ஆண்டவரே உம்மை நம்புறேப்பா, நீ ஏமாத்துறே, உம்மை விசுவாசிக்கிறேன், இயேசுவே எனக்கு வானத்தை திறந்து எனக்கு தாரும். ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை எனக்கு தெரியாதுன்னு. கசப்பு, விரோதங்கள், பகைகள் உள்ளாடி எல்லாம் கசப்பான வைராக்கியம். நான் அவங்க கிட்ட பேசவே மாட்டேன், அந்த குடும்பத்துல கால் வைக்கவே மாட்டேன். என்னைக்கு பிரதர் ஸ்தோத்திரம்? எத்தனை நாட்கள் சிஸ்டர் நீங்க பேசாம இருப்பீங்க? எத்தனை நாட்கள் வாழ்வீங்க? கொஞ்ச கால வாழ்க்கை. வேதம் சொல்லுது, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பாட்டுண்டு பாருங்க, கொஞ்ச கால வாழ்க்கை என்கிறதுடைய ஒரு பாட்டுண்டு, நான் உங்களுக்கு சொல்றேன். காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை சந்திக்கும் அந்த நாள் என்ன நாளா? பாக்கியமான நாள். பக்கத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். பக்கத்தில் கையை பிடிங்க, கையை பிடிச்சுக்கோங்க, முகத்தை பாருங்க.
இந்த ஜீவன் பிரிகிற நாள் நல்ல நாள், அது பாக்கியமான நாள். நிறைய பேருக்கு பயம் வந்துருச்சு. பாஸ்டர் என்ன சொல்லுறீங்க, என்ன பாக்கியம்னு சொன்னீங்க பாஸ்டர்? இன்னொரு 50 ஆண்டுகள் கூட இல்லைன்னா ஒரு 100 ஆண்டுகள் கூட வாழ்கிறது தானே நல்ல நாள்னு நினைச்சேன். ஆனா மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். புரிஞ்சுதா உங்களுக்கு? கல்வியெல்லாம் என்ன ஆகுமா? மண்ணாகும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு பேரை எழுதிட்டு டிகிரியை நிறைய எழுதி வச்சிருப்போம். அப்படி அவங்க பேரை விட பெருசா இருக்கும் டிகிரி, நல்ல பெருசா இருக்கும். நான் சொல்றேன், இந்த காற்று போச்சுன்னா, இந்த காற்று போயிருச்சுன்னா கேட்பாங்க, எப்போ அடக்கம், எப்போ இந்த மனுஷன் அடக்கம் பண்ணுவீங்க, எப்போ சுடுகாட்டுக்கு கொண்டு போவீங்க? இதுதான் உலகம். ஆனா நான் ஒன்று சொல்றேன், இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவோம். ஆமென் சொல்லுங்க. கசப்பான வைராக்கியம் வேண்டான்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கசப்பான வைராக்கியம் வேண்டான்னு. வேண்டான்னு வேணுமா? கசப்பு வேணுமா? ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறீங்க, புருஷன்ட்ட கூட 6 மாசமா பேசாம இருக்கிறீங்களே. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, அம்மாட்ட பேசாம இருக்கிறீங்களே, மனைவிட்ட பேசாம இருக்கிறீங்களே. கசப்பான வைராக்கியம். இங்க வாங்க. கசப்பான வைராக்கியம், கசப்பான விரோதங்கள். இந்த வைராக்கியம் இருக்கிறது வரையிலும் தேவனால நமக்கு எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. தங்கச்சி எல்லாரும் முன்னாடி வாங்க பாப்போம். ஸ்தோத்திரம். ஹalleluya. கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்டெப் அப்படி முன்னாடி வாங்க. ஜீசஸ். சிஸ்டர் அந்த கேப்ப விடണ്ട, அப்படியே முன்னாடி வாங்க. ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. ஜீசஸ். அந்த கேப்ல உட்காருங்க. அந்த பைபிளை எடுத்துக்கோங்க, மேல உட்காருங்க. ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஹalleluya. நீங்க வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்லுங்க. நீங்க வந்தா சூழ்நிலை, நீங்க பாடணும், உங்க சத்தம் உயரட்டும். முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்லுங்க. நிறைவே நீர் மாறுமே. சொல்லுங்க. நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் அப்படி சொல்லுங்க. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே சொல்லுங்க. நீங்க வந்தா கரங்களை உயர்த்தி சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை
சத்தமா மூன்றால இல்லையா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். அப்போ நல்ல விஷயங்களிலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நல்ல விஷயங்களிலே காலையில அந்த பிரதர் இப்படி சொன்னா, பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு அன்னைக்கு தான் எங்களுக்கு என்ன வேலை, பிஸியான வேலை பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கும் நாங்க வேலைக்கு போகலைன்னா அந்த 10 நாளைக்கு எங்களுக்கு வேலை தரமாட்டோம். நான் சொல்றேன், இந்த பலிபீடத்திலிருந்து தைரியமா கர்த்தருடைய ஒரு ஸ்தோத்திரம் நாவா நின்று சொல்றேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கும் தேவனுக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டினா ஆண்டவர் சொல்லுகிறா, உங்களை ஒரு ஸ்தோத்திரம் அநேகருக்கு வேலையை கொடுக்கிற மனுஷனா நான் மாத்துவேன். ஆமெனா? சொத்திரம் எங்கேயோ ஒரு மனுஷனிடத்துல 500க்கும் 1000க்குமாக இயேசுவை வித்துட்டாக்கும் போறீங்க. இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு சபை கூடி வருதல சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க என்ன செய்யாதிருங்க, விட்டு விடாதிருங்க. எங்கேயோ ஒரு கல்யாணம்னா அது ஸ்தோத்திரம் உடனே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, அந்த கல்யாணத்துக்கு தான் போயிடுவாங்க. ஊர்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அப்படியே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க இதுல எல்லாம் என்ன செய்யுங்க, வைராக்கியம் பாராட்டுங்க. கர்த்தருக்காக யார் யாரெல்லாம் வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ அந்த மனிதர்களை தேவன் உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நான் பெங்களூர் பட்டணத்திலே சில ஆண்டுகள் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். சில ஆண்டுகள் வேலை செய்து கொண்டிருக்கும்போ அந்த ஸ்தோத்திரம் அந்த வேலையில ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா எங்களுக்கு ஸ்தோத்திரம் 1500 ரூபாய் ஸ்தோத்திரம் 2000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் காசு கிடைக்கும். அதோடு கூட சாப்பாடெல்லாம் ஃப்ரீ, என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா என் ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கும் வேலைக்கு போகாம ஸ்தோத்திரம் எங்களோடு கூட இருந்த எல்லாரும் வேலைக்கு போகும்போ நான் ஒருவர் மாத்திரம் 13 கிலோமீட்டர் தூரம் நடந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு கடந்து போனேன். புரியுதா உங்களுக்கு? ஏன் இன்னைக்கு தெய்வம் எங்களை நிறுத்தி இருக்கிறாருன்னா இதன் ஆழம் உண்டு. சும்மா இல்ல, கிரயம் செலுத்தாம ஒன்னும் தெய்வம் செய்யறதில்லை. இங்கிருந்து 13 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிற சபைக்கு அப்படியே நடந்து போய் அந்த இடத்துல ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா ஸ்தோத்திரம் அந்த ரூமுக்கு வந்தா கம்பெனில இருந்து ஓனர் டெய்லி வந்து கேட்பார், தம்பிலின்ஸ் என்ன சண்டே ஸ்தோத்திரம் ஒர்க் வர மாட்டீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல சார் வர முடியாது அப்படின்னு. ஒரு நாள் கேட்டா 2 நாள் ஆயிடுச்சு, 2 மாசம் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆனப்போ என்கிட்ட ஓடி வந்துட்டு சொன்னா, ஏன்னா சர்ச்சுக்கு கிளம்புற சண்டே காலையில வந்து அவர் சொன்னா, தம்பிலின்ஸ் நீ பொட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு நீ கிளம்பி இருங்க, சர்ச்சுக்கு போயிட்டு இன்னைக்கு ஒர்க்குக்கு வாங்க அப்படின்னா. இல்லை சார் வர முடியாது அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை நீ சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே நீ என்ன பண்ண, நீ ஸ்தோத்திரம் பொட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடு அப்படின்னு. நான் சொன்னேன், சரி சார் ஓகே. என்னுடைய ஸ்தோத்திரம் ஓவர் டைம் காசுகள் எக்ஸ்ட்ரா காசுகள் என்னுடைய சம்பளத்தை எல்லாம் முடிச்சு வச்சிருங்க. ஏன்னா அந்த கம்பெனி கொடுக்கிற சர்டிபிகேட் தான் எனக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்குரிய மெயின் வேல்யூ. ஆனால் ஸ்தோத்திரம் நான் அப்படி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு போயிட்டு கிளம்பி வீட்டுக்கு வரேன். ஒரு 12:30 1 மணி அளவில் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன். அந்த ரூமுக்கு வரும்போது அதே ஓனர் ஸ்தோத்திர கம்பெனியுடைய மெயின் ஓனர் ஓடி வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன லின்ஸ் கிளம்புறீங்களா அப்படின்னாரு. ஆமா சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு. எல்லாரும் ஸ்தோத்திரம் வேலைக்கு போவாங்க, நான் ஒருவர் மாத்திரம் அதே இடத்துல சொன்னேன், இல்லை சார் கம்பெனிக்கு ஸ்தோத்திரம் நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு. அவர் என்னிடத்துல ஓடி வந்து ஒரு 5000 ரூபாய் கையில கொடுத்துட்டு இப்படி சொன்னா, தம்பி இது சம்பளம் இல்ல, இங்க இருக்கிற 180 பேரையும் நீ தான் கவனிக்க வேண்டும். என்ன வேலை செய்கிறான் என்பதை கவனிப்பதற்கு சம்பளம் இல்லாம அடிஷனலா எக்ஸ்ட்ரா உனக்கு மாசம் அடிக்கடி இப்படி 5000 10,000 உன் கையில நான் கொடுப்பேன். இங்க இருக்கிற யாரையும் நீ பார்க்க கூடாது, எல்லாரும் என்ன வேலை செய்கிறாங்க என்கிறத கவனித்து ஒரு கண்காணிப்பு வேலையை எனக்கு அதிகமாய் கர்த்தர் கொடுத்தார். சிஸ்டர் பிரதர் தாழ்மையா சொல்றேன், தெய்வத்தின் மேல வைராக்கியம் ஏன் வரக்கூடாது?
தெய்வத்திற்காய் ஒருவன் வைராக்கியம் பாராட்டினா உன் சொந்த பந்தம் என்ன நினைக்கும் என்று சொல்லி அந்த பங்கனுக்கு போகலைன்னா அந்த சொந்த பந்தம் உங்களை ஒதுக்கி வைக்கலாம் சிஸ்டர், பரவாயில்ல. பரலோகம் என்னை ஒதுக்கி வைக்க கூடாது, கர்த்தர் என்னை ஒதுக்கி வைக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்ட விரும்புறீங்க? ஆமாவா பிரதர்? ஆமாவா சிஸ்டர்? பிரதர் ஆமாவா? ஆமாவா? சொத்து வீட்டு பக்கத்துல எந்த ஃபங்க்ஷன் நடக்கட்டும், எங்க சொந்த பந்தத்துல எந்த ஃபங்க்ஷன் நடக்கட்டும், அவங்க நடத்தட்டும், நான் கர்த்தரை ஆராதிப்பேன் என்று ஒரு வைராக்கியம் எவன் ஒருவனுக்குள்ள எழும்புதோ, எந்த மனுஷனுக்குள்ள எழும்புதோ, அந்த மனுஷனுக்காய் பரலோகம் இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்க பிரதர். புரியுதா? ஆமாவா? புரியுதா? தெய்வத்தை ஆராதிப்பதற்கு ஒரு மனுஷன் எடுக்கிற தீர்மானம் அது ஒரு பெரிதான ஒரு தீர்மானம். நான் எனக்கு சொல்லுவேன், நீங்க பாஸ்டர் நீங்க என்ன படிச்சீங்க அப்படின்னு கேட்டா, நான் 10th ஃபெயில் ஆனவன். 10th ஃபெயில் ஆயிட்டேன். நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன் ஸ்தோத்திரம், நீங்க எத்தனை படிச்சவங்க இருந்தாலும் அவங்க எல்லாரோவிடம் தெய்வம் என்ன மேன்மையா வைத்திருக்கிறார். தாழ்மையா சொல்றேன், தாழ்மைப்படுறேன், தாழ்மையா சொல்றேன். ஏன் தெரியுமா? தெய்வம் ஸ்தோத்திரம் ஒரு மனுஷனுக்காய் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டும்போ, ஸ்தோத்திரம் கர்த்தருக்காய் ஒரு மனுஷன் வைராக்கியம் பாராட்டும்போ, வேதம் சொல்லுது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தெய்வம் பைத்தியமானவர்களை தெரிந்தெடுத்தார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யார் எடுத்தாரா? பைத்தியம். பைத்தியம். விஜய் பைத்தியமா? விஜய் கூடிய சினிமா பாட்டுக்கு ஆடி இருக்கிறேன், விஜயுடைய பாட்டுக்கு ஆட்டம் போட்டுட்டு ரோட்ல கூத்தாட்டம் ஆடி இருக்கிறேன். ஆனா கர்த்தருக்காக என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வந்தனோ அதை ஒரு குப்பையா எரிஞ்சிட்டேன். இன்னைக்கு எங்களுடைய தேசத்துக்கு முதல்வராய் வந்தாலும் கூட நான் ஸ்தோத்திரம் அதுக்கு பின்னாடி அலைகிறதில்லை, அவர்களை பெருசா நினைப்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அம்மா கீழே உட்கார முடியலைன்னா பின்னாடி 2 சேர் இருக்குமா? அம்மா சிஸ்டர் அந்த சேர் எடுத்து கரெக்ட் பண்ணி கொடுங்க. ஸ்தோத்திரம். பின்னாடி வெளியே 2 சேர் இருக்கு. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வத்துக்காய் சபை வைராக்கியம் பாராட்டணும், தேவ ஜனம் வைராக்கியம் பாராட்டணும். தெய்வத்திற்காய் ஒரு மனுஷன் வைராக்கியம் பாராட்டினா கிலோமீட்டர் விஷயம் அல்ல. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, எங்க சபைக்கு 45 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து சபைக்கு வர்றாங்க. வைராக்கியம் நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. எங்க சபையில 9 மணிக்கு ஆராதனை, காலையில விசோத்திரம், நாளைக்கு சண்டே ஆராதனை, 9:30 மணிக்கு ஆராதனை. நான் சொல்றேன் 45 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் 3 பஸ் ஏறி 3 பஸ்ல ஏறணும் அவங்களுக்கு எங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு. அவங்க 8:45 எங்க சர்ச்சில் வந்து முழங்கால் படிடுவாங்க. தெய்வம் ஆசீர்வதிப்பாரா? தெய்வத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுறோம். நம்ம ஸ்தோத்திரம் பக்கத்துல இருக்கிறோம், கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிறோம், ஆனா வர்றதுக்கு என்ன செய்யறது? மனம் இல்லை, வைராக்கியம் பாராட்டுகிறது இல்லை. கர்த்தர் நிமித்தமாய் ஒருவன் வைராக்கியம் பாராட்டினால் அவனுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார். அல்லேலூயா. கசப்பான வைராக்கியம் வேண்டாம் பிரதர், கசப்பு வேண்டாம். வீட்டுக்குள்ள இருக்கிற பிரதர்கிட்ட பேசுறது இல்ல கசப்பு, மனைவிட்ட பேசுறது இல்ல கசப்பு, பிள்ளைகளிடத்துல பேசுகிறது இல்ல கசப்பு, சண்டை. எத்தனையோ மாதங்கள் ஆயிருச்சு, ஆண்டுகள் உருண்டோடியும் இன்னும் அந்த சகோதரிடத்துல பேசாம இருக்கிற அன்பு சகோதரியே, சகோதரனே, கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இன்னைக்கு அந்த கசப்பை விட்டா கர்த்தர் உங்களுக்காய் வைராக்கியமாய் எழுந்தருளுவார். தெய்வம் சும்மா பேச மாட்டார். நான் அதனாலதான் சொன்னேன், எங்க போனாலும் இப்படி ஜெபிப்பேன். நான் தான் துவக்கத்துல ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்கணும். புரிஞ்சுதா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை உங்க பாசுடைய சத்தத்தை கேட்கணும்னு வரக்கூடாது. புரிஞ்சா? உங்க பாசுடைய சத்தத்தை கேட்கறதுக்குன்னு சபைக்கு போகாதீங்க. கர்த்தருடைய சத்தம் வெளிப்படணும். இந்த பாசு கண்டதெல்லாம் பார்த்ததெல்லாம் இங்க பிரசங்கமா பண்ணிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் பேசுகிற வார்த்தை வெளிப்படணும், கர்த்தர் செயல்படணும். ஆராதனை முடிஞ்சா சொல்லணும், எங்களுக்கு தான் ஆண்டவர் கரெக்டா பேசினா, எங்கிட்ட தான் கர்த்தர் பேசினா. சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கர்த்தர் அவனோடு பேசியிருக்கணும், வாலிப தங்கச்சிகிட்ட கேட்டா தம்பிகிட்ட கேட்டா அவங்களோடு பேசியிருக்கணும், இளைஞர்கள் இடத்துல கேட்டா கர்த்தர் அவங்கள்ட்ட பேசணும், பெரியவர்கள் இடத்துல கர்த்தர் பேசணும், முதிர்ந்த வயதுள்ளவங்கள்ட்ட கர்த்தர் பேசணும். ஒரு
அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுது: நம்மிடத்தில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதில்லை என்று நினைக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாய் நமக்குள்ள இருக்கிறார். ஏன் கர்த்தர் எனக்காய் வைராக்கியமாய் எழுந்தருளல? ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்குள்ள தெய்வம் வைராக்கியமாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல தூக்கம் வர்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பின்னாடி சிலதெல்லாம் கண் அடைஞ்சு போகுது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய், ஓ நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய். நன்றி உமக்கு தலைக்கு மேல கரங்களை தட்டுவீங்களா? நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே. அன்பு கரங்களை தலைக்கு மேல தட்டுங்க பிரதர். அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்து, உளையான சேற்றில் கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்ப பாடுறதுக்கு டைம் கிடைச்சல பாடல. ஏன் பாடுனேன்? அந்த தூக்கத்தை விரட்டுறதுக்காக எல்லாம் இப்படி பண்ண வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. வெளியே இருக்க பிரதர், உள்ளாடி வாங்க, சேர் இருக்கு. ஐயா வெளியே இருக்கிறீங்கல்ல, உள்ளாடி சேர் இருக்கு ஐயா, உள்ளாடி வாங்க. ஸ்தோத்திரம். தம்பி நீங்க உட்காரணும்னு பாவம், உட்காருங்க, உட்காருங்க. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஒரு அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு என்னது? தேவ வைராக்கியம். அப்போ நல்ல விஷயங்களில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. இருதயத்துல கசப்பான வைராக்கியம் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாய் எனக்குள்ளே அவர் இருக்கிறார்.
அப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன், வைராக்கியம் காண்பித்த தேவ மனிதர்களை, ஸ்தோத்திரம் பிரதர் போன் எடுத்துட்டே போறீங்களா, ஸ்தோத்திரம், நான் இதுக்காகவே நான் இந்த ஆராதனையில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன், ரொம்ப பிரயாசப்படுறேன். தயவு செய்து மொபைல் போன்களை தூக்கிட்டு ஓடாதீங்க. எழுப்புதலின் காலம் வருது பாருங்க. எழுப்புதல் வரப்போது சபைக்குள்ள. மொபைல் ரிங் ஆயிடுச்சுன்னா அதை வெடிச்சு சிதறிடும். அதுக்கப்புறம் போன் பேச மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஸ்தோத்திர, தேவ சமூகத்துல கர்த்தரை குறித்த பயம் வரணும். ஆமீன் சொல்லுங்க. சும்மா ஸ்தோத்திரம் வந்து உட்கார்ந்துட்டு நேரம் போக்குற இடம் அல்ல. அல்லேலூயா. சும்மா நேரம் போக்குறதுக்குன்னா சினிமா தியேட்டர் போயிடலாம், வேற ஏதாவது காரியத்துக்கு போயிருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் போகாம தேவ சமூகத்துல உட்கார்றோம்னா தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வருவதாக. அப்ப வேதாகமத்தில் சில மனிதர்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். அந்த வைராக்கியம் பாராட்டின சில மனிதர்களை உங்களுக்கு முன்பதாக நான் காண்பிக்கும்போ அந்த மனிதர்களுக்குள் இருந்த அந்த வைராக்கியத்தை கர்த்தர் நமக்குள்ள வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. நான் கேட்காம ஆமென் சொல்லணும். புரிஞ்சுதான்? ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா நான் இப்படியே நின்றுட்டேன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஸ்தோத்திரம், வார்த்தைகள் வரும்போது அந்த வார்த்தையை ஆமேன் என்று சொல்லுங்க. ஆமேன் என்றால் என்ன தெரியுமா? அப்படியே ஆக கடவது. அப்போ ஸ்தோத்திரம், தேவ வைராக்கியம் உள்ள சில மனிதர்களை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன். அந்த வைராக்கியம் உள்ள அந்த மனுஷர்களுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் நமக்குள்ளே கர்த்தர் கைமாற பண்ணுவாராக. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம். தயவு செய்து கொஞ்ச நேரத்துக்கு தமிழை எனக்கு யூஸ் பண்ணும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். முடிஞ்சா பைபிளை ஸ்தோத்திரம் மைக்கில் ஏதாவது வாசித்து உதவுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம். என்னாகமம் 25:7 13 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். 7 13 வரைக்கும். யாராவது எடுத்துட்டீங்களா? அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையில் இருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலின் ஆகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டியை உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கும் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியாசரின் மகன் பினேகாசின் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்கு பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்கு பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். நீங்கள் இந்த வேத வசனத்தை மற்றவங்க எழுதி வச்சுக்கோங்க, வீடுகளில் போய் படித்துக் கொள்ளுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இங்கு 7 என்னாகமத்தின் புஸ்தகம் 25:7 13 வசனங்கள் வாசிக்கும்போ அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலில் அந்த மனிதர் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலே ஈட்டியை உருவி போக அவன் அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்கு உண்டான வாதை நின்று போயிற்று. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பினேகாஸ் என்கிற ஒரு தேவ மனுஷன் கர்த்தர் மேல பயங்கர வைராக்கியம் பாராட்ட ஆரம்பித்தான். அம்மா பின்னாடி சேர்ல இருக்கிற அம்மா என்ன கண்ணை திறந்து பார்க்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன கண்ணை திறந்து பாருங்க பாப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன கவனிங்க. ஸ்தோத்திரம். கரெக்டான நேரத்தில் முடிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக.
பினேகாஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் அந்த தேசத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே ஜனங்கள் பயங்கரமான விபச்சார வேசித்தனம் செய்து வந்தார்கள். புருஷன் இருந்தாலும் வேறு ஒருவரோடு கூட பாவம் செய்து வந்தார்கள். மனைவி இருந்தாலும் வேற ஒருவனோடு கூட தன்னுடைய சரீரத்தை விபச்சார வேசித்தனத்தினாலே அழித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தேசத்தில் பயங்கர பாவம் வருகிச்சு. வாலிபர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஜனங்கள் பாவம் செய்து பெருகி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் நடுவில் இருந்து ஒரு பினேகாஸ் என்கிற ஒரு வாலிபன் எழும்புகிறான். ஒரு தம்பி எழும்புகிறான். ஒரு தம்பிக்குள்ள ஒரே வைராக்கியம், என் தேசத்துக்குள்ள இப்படி ஒரு பாவம் நடப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள எழும்பிருச்சு. இன்னைக்கு இந்த ராத்திரி வேலை கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைக்கு சொல்றேன், இந்த பினேகாஸ் என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தருடைய ஒரு பயங்கர வைராக்கியம், என் தேசத்துல இப்படி இந்த பாவம் செய்வதை நான் அனுமதிக்க மாட்டேன். என் பட்டணத்துல சபைக்குள்ளே வந்தும் ரகசியமாய் விபச்சார பாவத்துல, ரகசியமாய் எங்கே ஒரு பாவத்துல அகப்பட்டு கிடக்கிறதை நான் பார்த்து கொண்டு பொறுமையா இருக்கிறவன் அல்ல. அந்த பாவம் செய்வதற்கு பினேகாசுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதா பிரதர்? பினேகாசும் பாவம் செய்திருக்கலாம். புரியுதா பிரதர்? ஐயமார் புரியுதா? பினேகாசுக்கும் பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனால் பினேகாஸ் என்கிற தேவ மனுஷன் கர்த்தர் மேல் உள்ள வைராக்கியத்தினால இப்படி சொல்லுகிறார், இனி என்னுடைய தேசத்தில் இந்த பாவத்தை நான் அனுமதிக்க மாட்டேன். என் பிள்ளை மதுபானத்துல சாகிறத நான் பொறுக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க சிஸ்டர்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேசத்துல கஞ்சாவினால சாகிறவனை நான் வாழ விட மாட்டேன். இனி ஒருவனை தற்கொலை பண்ணி சாகிறதற்கு நான் விட மாட்டேன். இனி ஒருவனை தற்கொலைக்கு நேராய் கொண்டு போவதற்கு நான் விட மாட்டேன். அதுக்கு தம் பினேகாசுடைய அபிஷேகம் தேவை. புரியுதா? கஞ்சாவுக்கும் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்திற்கும் பாவத்திற்கும் அகப்பட்டு கிடக்கிற ஒரு தலைமுறைக்காக ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன் எழும்புகிறான். அவன் தான் பினேகாஸ். அவன் அந்த ராத்திரி அந்த நேரத்தில் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு பொண்ணும் ஒருவனும் இரண்டு பேராய் பாவம் செய்வதற்கு தன்னுடைய அறைக்குள்ளே போனப்போ கையில ஈட்டியை எடுத்துக்கொண்டான். ஒருவனை ஈட்டி எடுத்துக்கொண்டு நேரே அவன் படுத்திருந்ததான அவன் வீட்டிற்குள்ளே நுழைந்தான். அவன் எல்கைக்குள்ளே நுழைந்தான். அவனுடைய சொத்திரம் அவனுடைய வீட்டிற்குள்ளே நுழைந்தான். அவனுடைய அறைக்குள்ள நுழைந்தான். அவனுடைய பெட்ரூமுக்குள்ளே நுழைந்தான். கர்த்தர் மேல் உள்ள வைராக்கியம் என்ன செய்து தெரியுமா? அந்த பாவம் செய்து கொண்டிருந்த இரண்டு பேரையும் ஈட்டியினாலே கொன்று போட்டான். அதனால நீங்க எல்லாம் இன்னைக்கு ஈட்டி எடுத்துட்டு கொல்றதுக்கு போக சொல்லல. இப்ப சொல்றேன், ஆவிக்குரிய பினேகாஸ், ஜெபிக்கிற ஒரு பினேகாஸ், பரிசுத்தமுள்ள ஒரு பினேகாஸ் இன்னைக்கு அபிஷேகத்தோடு கூட தேசத்துல இந்த தம்பிய பாவம் செய்ய விட மாட்டேன், இந்த தங்கச்சிய பாவம் செய்ய விட மாட்டேன். அதற்கு தான் சபைக்கு தேவை அபிஷேகம். அந்த வைராக்கியம் வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. தேசத்துல என் வீட்டுக்குள்ள என் சோதரோட அம்மா என்னிடத்துல வந்து ஜெபிக்க வந்தாங்க. பாஸ்டர், என் பிள்ளை பயங்கரமா தண்ணி அடிச்சிட்டு இருக்கா, மதுபானத்துல அகப்பட்டுட்டு இருக்கிறான், எனக்காக ஜெபிக்கிறீங்களா? என் பிள்ளை மனமாறணும். நான் சொல்றேன், உங்க பிள்ளை சாகிறதுக்கு தெய்வம் ஒப்பு கொடுக்காம இருக்கணும்னா நீங்க ஒரு பினேகாஸா எழும்பணும். புரியுதா பிரதர்? அதுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, வசதி தேவையில்லை. அர்ப்பணித்து வைராக்கியம் பாராட்டுகிற சில மனிதர்கள் தேவை. அதற்காக தான் தங்கச்சி சோத்திரம் பிள்ளைங்க கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய வைராக்கியம் என்பது வேற லெவலாக்கும். மக்களை ரொம்ப பாசமா இருப்பேன், ஆனா கர்த்தர் மேல் உள்ள வைராக்கியம் வேற. மக்களுக்கு கவனிக்கணும்னு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒரு பினேகாஸ் எழும்பினா, ஒரு தேவ மனுஷன் எழும்பினா, உள்ளாடி வாங்க.
இந்த ரெட் கலர்ல உட்கார்ந்தாலும் தப்பு இல்லை. ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஆண்கள் சைடில் கொஞ்சம் முன்னாடி வாங்க பிரதர். ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஆண்கள் சைடில் கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா ஜீசஸ். ஐயா கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. நீங்க முழங்கால நிக்கிற ஐயாவை முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. பாவத்தை பார்த்துட்டு மதுபானத்துல வருவேன், ரோட்ல படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு சும்மா போகிறவன் பினேகாசாய் மாற முடியாது. ஒரு ஸ்தோத்திரம். தேசத்துல காண்கிற அநியாயத்தை கண்டப்போ இந்த பினேகாசுக்குள்ள ஒரே வைராக்கியம் என்ன தெரியுமா? நான் விட மாட்டேன். இந்த தேசத்துல இனி ஒருவனை சாக ஒப்பு கொடுக்க மாட்டேன். இனி ஒருவனுடைய பாவம் இந்த தேசத்துல நடக்க கூடாது. என் வீட்டுக்குள்ள அநியாயம் நடக்க கூடாது. என் எல்கைக்குள்ள சினிமாவில் அகப்பட்டு கிடக்கிற பிள்ளைய நான் விடுதலை ஆக்கணும்னு விரும்புறேன். ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? புரியுதையா? அதற்குத்தான் தேவ பிள்ளை வைராக்கியம் உள்ளவன் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் வைராக்கியம் உள்ளவர்களை இந்த ராத்திரி சிலரை கர்த்தர் அபிஷேகிக்க விரும்புகிறார். வைராக்கியம் எல்லாருக்காக இந்த வார்த்தை வருதோ எனக்கு தெரியல. ஆவியானவர் எல்லாருக்காக விரும்புகிறார். ஆனால் வைராக்கியம் உள்ள ஒரு பினேகாசாய் நீங்க மாறணும். நீங்க போகிற வேலை ஸ்தலங்களுக்குள்ள இனி ஒரு பாவம் நடப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இனி ஒரு சாபம் நடப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ரோட்டோரத்துல பாவம் செய்கிறவனை கண்டப்போ சும்மா போனதெல்லாம் மாறி அபிஷேகத்துல வெட்டணும். அபிஷேகத்துல அந்நிய பாஷையில பிசாசு, என் எல்கைக்குள்ள உனக்கு என்ன வேலை? என் பட்டணத்துல உனக்கு என்ன வேலை? என் தேசத்துல உனக்கு நீ அதிகாரம் இல்லை. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஒரு பினேகாஸ் எழும்பி ஆகணும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பிரதர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. தங்கச்சி, நீங்க படிக்கிற இடங்கள்ல, வேலை செய்கிற இடங்கள்ல, பிரதர் நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல, போகிற இடங்கள்ல காணப்படுகிற அநியாயத்தை கண்டுட்டு சும்மா போன நாட்கள் முடிந்து ஒரு பினேகாசுக்குள்ள எழும்பின அபிஷேகம் அந்த வாலிபனா இருந்தப்போ அவனுக்கு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்காமல் அல்ல, பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு பிரதர். ஆனால் பினேகாஸ் என்கிறவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், என்னுடைய சரீரத்தை நான் விற்று போட மாட்டேன். என்னுடைய சரீரத்தை விபச்சாரத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன். பாவத்துக்கு கொடுக்க மாட்டேன். பிசாசு என் சரீரத்தை உரிமை பாராட்ட விட மாட்டேன் என்று சொல்லி செபிக்கிறவனாய் மாறிட்டான். ராஜ்சாமங்களில் கதறுகிறான், நடு சாமங்களில் எழுப்புகிறான், முழங்கால் படிட்டு செபிக்கிறான். செபி, முழங்கால் படிட்டு சோமனு கதறு, கண்ணீர் வடி, முழங்கால் படிடு, உபவாசத்தோட சோமனு கதறி கதறி தேசத்துக்காய் அவன் செபித்து விட்டு வெளியே வந்தப்போ 24,000 பேர் மரித்ததோட முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் முழுவதும் இந்த பாவத்துல செத்து இருக்கணும். இந்த விபச்சார பாவத்துல செத்து போயிருக்கணும். இந்த மதுபானத்தை பாவத்துல செத்து போயிருக்கணும் பிரதர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதே பாவம் செய்து கொண்டு, அதே பாவத்தை செய்து கொண்டு, உன்னுடைய மனைவிக்கு பாவம் செய்து கொண்டு, துரோகம் செய்து கொண்டு, உன்னுடைய புருஷனுக்கு துரோகம் செய்து கொண்டு, உன்னுடைய தாய் தகப்பனுக்கு துரோகம் செய்து கொண்டு இந்த சபைக்குள்ள நீ வந்திருக்கும்போ உனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை தேவன் தருகிறார். இனி நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க ஐயா? ஆமென் தான? விரும்புறீங்களா? என்னுடைய சோத்திரம். தேசத்துல காவல்துறையில லஞ்சம் வாங்குறவனை விட மாட்டேன், லஞ்சம் கொடுக்க விட மாட்டேன், லஞ்சம் வாங்குறவனை நான் தேசத்துல அனுமதிக்க மாட்டேன். அந்த சாபத்துக்காக நான் எதிர்த்து நின்று செபிப்பேன். அல்லேலூயா. செபிக்கணும். பட்டணத்துல ஜனங்கள் விக்கிரகத்தை தேடி ஓடுறான்ல, விக்கிரகத்தை சொத்திரம் வேசு வானத்தை பூமியை ஆராதிக்க சொத்திரம் வானத்தை பூமியை சர்வ லோகத்தையும் உண்டாக்கின தெய்வத்தை மறந்து கல்லுக்கு பின்னாடி ஜனங்கள் சொத்திரம் ஓடிக்கொண்டிருக்குமோ ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு பினேகாசாய் சபை மாறட்டும். அல்லேலூயா. அந்த பிள்ளை ஒரு ஆளுக்குள்ள அந்த பினேகாசா மாறிட்டா. இஸ்ரவேல் ஜனத்துல 24,000 பேர் மரித்தாங்க. அந்த பினேகாஸ் எழும்பினதோட அந்த தேசத்தில் இருந்த சாபம் நின்று போயிற்று. ஆமென் சொல்லுங்க.
நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் என்ன கர்த்தர் எழுப்புகிறார் என் மூலமா எங்க தேசத்தில் உள்ள எங்க குடும்பத்தில் உள்ள சாபங்கள் பாவங்கள் கர்த்தர் முறிக்க போகிறார். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையில் சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ளோ பதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? இனி என்னுடைய தேசத்துல பாவத்திற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என் மொபைல் போன்ல இன்ஸ்டாகிராம்ல தேவையில்லாம காரியத்துக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். வைராக்கியம் உள்ள பினேகாஸ் எழும்பட்டும், வைராக்கியம் உள்ள தலைமுறை எழும்பட்டும். தேவையில்லாத கேமுக்குள்ள அகப்பட்டு கிடக்கிற தலைமுறை விடுதலை ஆக்கப்படணும். அப்படி நான் பினேகாஸ் எழும்பணும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அம்மாட்ட அடி வச்சு எப்படியாவது எனக்கு பெரிய மொபைல் வேணும்னு அடம் பிடிக்கிற பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஒரு தலைமுறை எழும்பட்டும். அல்லேலூயா. பினேகாசே, பினேகாசே எழும்புமா. உங்கள் மேலதான் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க மூலம் தான் உங்க குடும்ப தேசத்துல ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அது இந்த யோசேப்பை குறித்து சொல்லும் ஆதியாகமம் 39:9 சொல்லும், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? தேவன் மேல் உள்ள ஒரு வைராக்கியம். வாசிங்க பாப்பா, ஆதியாகமம் 39:9. மைக் எடுத்து வாசிங்க, மைக் எடுத்து வாசிங்க பாப்பா. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த வைராக்கியம் தேவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த வைராக்கியம் தெரியுமா? தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி என்கிற வைராக்கியம். அல்லேலூயா. இந்த சரீரம் பாவம் செய்யறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிற ஒரு வைராக்கியம். இதுவரைக்கும் ரகசியமா போயிருந்து எங்கேயோ மூலையில உட்கார்ந்து ஹாய் சொல்லலாம். இதெல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருவதாக. ராமன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என்னென்ன அட்டகாசங்கள் என்னென்ன பாவங்கள் இருந்தோ அவைகளிலிருந்து ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு பினேகாஸ் யோசேப்புகள் எழும்பட்டும். வேதம் சொல்லுது, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? இனி நான் சரீரத்தை மதுபானத்தினால கெடுத்துக் கொள்ள மாட்டேன். என்னுடைய குடும்பத்துல என்னுடைய புருஷனை மதுபானத்துக்கு அடிமைப்பட விட மாட்டேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க வீட்டுல புருஷன்மார் தண்ணி அடிக்கிறவங்க இருக்கிறாங்களா? மதுபானத்துக்கு அகப்படுறவங்க உங்க வீட்டுல இல்லைன்னா உங்க வீடுகள்ல மதுபானத்துக்கு அகப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். மதுபானத்துக்கு போதை வஸ்துக்கு அகப்பட்டவங்க உங்க கரங்களை உயர்த்த சொன்ன, கீழே போடாதீங்க. ஸ்தோத்திரம். உங்க வீடுகள்ல மதுபானத்துக்கு அகப்பட்டவங்க, போதை வஸ்துக்கு அகப்பட்டவங்க, இப்போ ஒரு வைராக்கியமா சொல்ல போறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. இனி என்னுடைய சபைக்குள்ள, எங்க சபைகளுக்குள்ள, எங்களுடைய தேசத்துக்குள்ள, எங்களுடைய குடும்பத்துக்குள்ள, எங்களுடைய எல்கைகளுக்குள்ள மதுபானத்தில் அகப்படுவதற்கு நாங்கள் விட மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இனி அதை அனுமதிக்க மாட்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்பதான் பினேகாஸ் எழும்புறான். பினேகாசுக்கு பாவம் செய்யறதுக்கு நல்ல வாய்ப்பு.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பினேகாசுக்கும் பாவம் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா பினேகாசோ பாவம் செய்யாமல் பாவத்துக்கு விரோதமா எதிர்த்து நின்றார். புரியுதா பிள்ளைகள்? பாவத்துக்கு விரோதமா என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும், போராடணும். அப்பதான் தேசத்தை குறித்த ஒரு பாரம் வருவதாக. என் பட்டணத்தில் அறியாத ஜனங்கள் எவ்வளவு இருக்கிறாங்க. இந்த ஜனத்துக்காய் திறப்புல இருக்கிற பினேகாசிகள் எழும்பட்டும். வைராக்கியம் உள்ள ஒரு தலைமுறை எழும்பட்டும். கர்த்தருக்காக நான் என்னுடைய சரீரத்தை நான் கெடுக்க ஒப்பு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு காதல் எல்லாமே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சரீரத்தை அழிப்பதற்கான காதலாய் மாறிடுச்சு. ஆமீன் தானா? உண்மைதானா பிரதர்? ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டா ஒன்ன பார்த்தாச்சு, 5 நிமிஷத்துல கான்டாக்ட் நம்பர் வாங்கியாச்சு, 15 நிமிஷத்துல ஸ்தோத்திரம் எங்கேயாவது போய் உட்கார்ந்து பேசணும், 20வது நிமிஷத்துல இனி ஒரு நிலைமையில பாதிக்கப்பட்டு ஐயோ வயறு போயிருச்சு, பெருசாயிருச்சு. என்ன ஆயிருச்சு? ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன்? நான் சபைக்கு சொல்லாம எங்க போய் சொல்றது? நான் சொல்றேன் ஸ்தோத்திரம், திருமணத்திற்கு முன்னாடி ஒரு பையன், ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை டச் பண்ணக்கூடாது தவறான கண்ணோட்டத்துல. திருமணத்துக்கு முன்னாடி உன் சரீரத்துல பெண் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் எந்த ஒரு மனுஷனும் தவறான கண்ணோட்டத்தோட தொடுவதற்கு அனுமதிக்காதபடி காத்துக்கொள்ளணும். நான் சொல்றேன், வாலிபத்தை யாரெல்லாம் காத்து கொண்டாங்களோ அவர்களை தேவன் உன்னதமான ஸ்தானத்தில் வைத்தார். பினேகாசுக்கு பாவம் செய்ய வழி உண்டா பிரதர்? உண்டா? நமக்கு பாவம் செய்வதற்கு வழி உண்டா சிஸ்டர்? நீங்க உங்களை எல்லாரை விடவும் பாவம் செய்வதற்கு வழி நான் தெய்வத்துக்கு முன்னாடி நிற்கிற நிறைய பேருக்கு உண்டு. ஆனா அதுல வைராக்கியம் பாராட்டி நிற்கிறவன் மட்டுமே தேசத்துல வரப்போகிற பெரிய அழிவிலிருந்து தேசத்தை காப்பாற்றுவான். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வைராக்கியம் காண்பித்த முதலாவது மனுஷன் யாரு? பினேகாஸ். பினேகாஸ் வைராக்கியம் பாராட்டி எழும்பி நிற்கிறான். இனி என்னுடைய தேசத்துல விபச்சார பாவத்துக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என் தேசத்துல கஞ்சாவனுடைய கிரியைக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என் தேசத்துல பொல்லாங்கனுடைய விருப்பத்துக்கு நான் விட மாட்டேன். எங்க தேசத்துல மந்திரவாதியுடைய கிரியைக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மந்திரவாதத்துடைய திட்டங்கள் அழிக்கப்படுவதற்காக நான் இரவெல்லாம் திறப்புல நிற்பேன். அதுக்காக தான் சிஸ்டர் நம்மள ஆண்டவர் விரும்புறாரு. புரித பிள்ளைகள், அதுக்கு தான் விரும்புறாரு. உங்களை சும்மா கொண்டு வந்து என்னைக்கு ஏதாவது ஒரு பாஸ்டர் தலையில கை வச்சு ஜோம் பண்ணிட்டு விடுறதுக்கு அல்ல. நீங்க இருக்கிற தேசத்துல இனி ஒரு மந்திரவாதி எழும்புறது, அவனுடைய மந்திர வித்த செயலிழக்கப்படணும். உங்க எல்கைகளுக்குள்ள ஒருவன் குறி சொல்ல கூடாது. ஆமென் தானா சிஸ்டர்? ஆமென் தானா பிள்ளைகள்? ஐயமார் உண்மைதானா? உங்க ஏரியாக்குள்ள வரத சோத்திர பிசாச வச்சு குறி சொல்ல கூடாது. நான் இந்த எல்கைக்குள்ள பாக்குறேன், குறி சொல்லுகிற ஆவி கட்டோடு அழிக்கப்பட போகுது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சோத்திர குறி சொல்லுகிற ஆவி அழிக்கப்பட போகுது. குறி சொன்னவன் சபைக்குள்ள வர போகிறான். சோத்திர குறி சொன்னவன் கர்த்தரை ஆராதிக்க போகிறான். மந்திரவாதி கர்த்தரை ஆராதிக்க போறான். பூஜாரி கர்த்தரை ஆராதிக்க போறான். விக்கிரகத்தை உண்டு பண்ணவன் கர்த்தரை ஆராதிக்க போகிறான். கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்க போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த நாளை தெய்வம் விரும்புகிறான். இரண்டாவது ஒரு மனிதரை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 14வது வசனம். இங்க வேதம் சொல்லுது, இந்த எலியாவின் பக்தி வைராக்கியம் இப்படி சொல்லுது. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு வைராக்கியமாயிருந்தே. கர்த்தருக்காக எப்படி இருந்தானா? வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தான். பயங்கர வைராக்கியம். கர்த்தருக்காக ஒரு
வைராக்கியம் உள்ள ஒரு எலியாவாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள ஒரு எலியா பாகாலுக்கு முன்பதாக எதிர்த்து நின்று எலியாவின் வைராக்கியம் கர்த்தர் தெய்வம் நிரூபிக்கிற ஒரு வைராக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க பிரதர் இயேசு ஜீவிக்கிறாரான்னு கேட்டா எப்படி சொல்லுவீங்க? சும்மா நாவினால சொல்ற ஜீவிக்கிறார் அல்ல, புரியுதா? சும்மா மைக்கு கிடைச்ச உடனே பேசுற வைராக்கியம் அல்ல, நிரூபிக்கிற வைராக்கியம் எழும்பட்டும். நிரூபிக்கிற வைராக்கியம் எழும்பணும். சபைக்குள்ள வந்துட்டா கர்த்தரனோடு பேசினார்னு சொல்லுகிற சத்தம் வெளிப்படணும். ஆமெனா? அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இங்க சோத்திரம் விக்கிரகத்துக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கிற ஒரு பெரிய வைராக்கியம் உள்ள ஒரு எலியாவை கர்த்தர் எழுப்பினார். இந்த ராத்திரி தேவன் விரும்புகிறார் வைராக்கியம். எதற்கு தெரியுமா? கர்த்தர் தெய்வம் என்பதை நிரூபிக்கிற வைராக்கியம். அந்த பாகாலுக்கு முன்பதாக, பாகாலுடைய பலிபீடத்துக்கு முன்னாடி 4000 சொத்திரம் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க. அவர்கள் நடுவில் ஒரே ஒரு மனுஷன் இயேசுவை உயர்த்தி கொண்டு நிற்கிறார். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறார். அந்த பக்தி வைராக்கியத்தில் இப்படி சொல்லுவா. முதலாவது 4000 சொத்திரம் 4000 400 சாரி ஸ்தோத்திரம். பாகாலுக்கு முன்பதாய் 400 பேரா 4000 பேரா? 400 பேர். சாரி ஸ்தோத்திரம். 400 பேர். ஸ்தோத்திரம். 400 பேர் அங்க ஸ்தோத்திரம் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளா நிக்கிறாங்க. ஆனா இங்க ஒரே ஒரு மனுஷன் நிக்கிறான். யாரு? எலியா என்கிற ஒரே ஒரு மனுஷன். இப்ப அவங்களுக்கு முன்னுரிமை. இந்த பாகாலுடைய பலிபீடத்துல அக்கினி இறக்குவதற்கு முதல் வாய்ப்பு அவங்களுக்கு. இப்போ பாகாலுக்கு முன்னாடி எலியா நின்னுட்டு சொல்றாரு, நீங்க கூப்பிடுங்க, நீங்க பாகால கூப்பிடுங்க, இன்னும் சத்தமா கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. நல்ல சத்தமா கூப்பிட்டாங்க, இன்னும் அதிகமா கூப்பிட்டாங்க. சத்தம் போட்டு போட்டு கூப்பிட்டோம், பாகால் வரல. இப்ப எலியா சொன்னா பாகால் இப்போ எங்கேயாவது டிராவல்ல இருப்பார், எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு இருப்பார். இன்னும் சத்தமா கூப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி திரும்ப வந்து பாகால் சொல்லுவாரு, அவர் டயர்டா தூங்கிட்டு இருப்பாரு. நீங்க இன்னும் சொத்திரம் எலியா சொல்றார், பாகால் தூங்கிட்டு இருப்பாரு, இன்னும் சத்தமா கூப்பிடுங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தன்னுடைய கைகளை கீறி ரத்தத்தை சிந்தி பாகாலுடைய பலிபீடத்துல அக்கினியை இறக்குவதற்கு கூப்பிட்டப்போ பாகால் எழுந்தருளவில்லை. உங்க ஏரியாவில் இருக்கிற விக்கிரகத்தின் ஆவி இனி எழும்ப கூடாது. அல்லேலூயா. ஆனா ஸ்தோத்திரம் ஒரே ஒரு எலியா வந்து நின்னுட்டு சொல்றாரு, நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம் என்றும் நான் அவருடைய உண்மையுள்ள ஊழியக்காரன் என்றும் இப்பொழுது அக்கினியினாலே பதில் அளிப்பீராக என்று சொன்னப்போ பாகாலுடைய பலிபீடம் முழுவதையும் நக்கி போட்டது அபிஷேகம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கான ஒரு வைராக்கியம். இங்க வேத ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு நினைப்போட்டுக்கிறேன். 18வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அந்த வைராக்கியத்தை பாருங்க. அந்த எலியா இப்படி சொல்றாரு, எந்த மட்டும் நீங்கள் சொத்திரம் எலியா சகல ஜனத்திட்டைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளா குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள்ளணும், பாகால் தெய்வமானால் என்ன செய்யணும்? புரியுதா உங்களுக்கு? இங்க இருக்கிற சிலரோடு ஆண்டவர் பேசுறார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள்ளணும். பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு தட்டி சொல்லி பாருங்க, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை தொழுது கொள்ளணும். பாகால் தெய்வமானா பாகால தொழுது கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் ஜீவிக்கிற தெய்வம்? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. சர்வ லோகத்தை உண்டு பண்ணினவர். சிஸ்டர் எங்க போய் நின்னு சொத்திரம் அங்க உள்ள பரிவாடி நடத்தினப்போ அங்க போய் நின்னுட்டு விக்கிரகத்துக்கு முன்னாடி
முன்னாடி வாங்கி படைச்சதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்கல்ல, அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள்ளணும், பாகால் தெய்வமானா பாகால தொழுது கொள்ளணும். இந்த எலியா இப்படி சொல்றாரு, 2 நினைவுகளா, குந்தி குந்தி நடக்காதிருங்க, குந்தி குந்தி நடக்காதிருங்க. கர்த்தரும் வேணும், உலகமும் வேணும். உலகத்தின் தெய்வம் சொல்லுகிற சொத்திர காரியங்களும் வேணும், கர்த்தரும் வேணுமானால் கர்த்தர் செயல்பட முடியாது. யார் ஒருவர் பரலோகத்தின் தெய்வம் ஒருவர் உண்டென்பதை நிரூபித்து கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறாரோ அவனுக்காய் பரலோகம் எழுந்தருளி நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த வைராக்கியம் என்ன எதற்காக தெரியுமா? கர்த்தர் ஜீவிக்கிற தெய்வம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேசத்துல நடக்கிற பாவத்தை கண்ட போது பினேகாசுக்கு இருக்க முடியல. இன்னைக்கு நான் உங்களை நினைக்கிற ஒரு பினேகாசுக்குள்ள இருந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வருவதாக. உங்க பிள்ளை பாவம் செய்கிறத கண்டப்போ நீங்க சும்மா இருக்கிறீங்கன்னா இன்னும் பினேகாசுக்குள்ள அபிஷேகம் வரல. ஆனா நான் சொல்றேன், அந்த பாவம் செய்கிறத கண்டப்போ இரவெல்லாம் திறப்புல உட்கார்ந்து 1 வேளை 2 வேளை ஆகாரத்தை ஒதுக்கி சொத்தர் ஒரு 3 வேளை சாப்பிடாம வயிறை ஒண்ணு கட்டி அப்படியே தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு இடுப்பு எலும்பு நொறுங்கும்படி அப்படியே தேவ சமூகத்துல கதறி, ஆண்டவரே என் பிள்ளைக்காய் நான் திறப்புல நிற்பேன், என் சபைக்காய் நான் திறப்புல நிற்பேன், வைராக்கியம் பாராட்டி எழும்பி பாருங்க. அந்த மனுஷனை கர்த்தர் அண்டை கர்த்தர் கொண்டு வருவான். ஆமென் தானா? ஆமென் தானா? கர்த்தர் செய்வாரா இல்லையா? கர்த்தரால செய்ய முடியுமா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கீழ்ப்படியாதவனை கீழ்ப்படிய பண்ணுகிற அபிஷேகம், கீழ்ப்படிய முடியாதவனை கீழ்ப்படிய பண்ணும், அடங்காததை அடங்க பண்ணுகிற வல்லமை, அடங்க முடியாததை அடக்குகிற அபிஷேகம். அதற்குத்தான் பினேகாசுகள் தேவை. உள்ளாடி வாங்க, உள்ளாடி வாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் பினேகாசுகள் தேவை, எலியாக்கள் தேவை. கர்த்தரை மட்டும்தான் ஆராதிக்கணும். புரிஞ்சவங்களுக்கு கர்த்தரை மட்டும்தான் ஆராதிக்கிறீங்களா சிஸ்டர்? ஆமாவா? கர்த்தரை மட்டும்தான் ஆராதிக்கிறீங்களா? கர்த்தரை மட்டும்தான் ஆராதிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் ஒருவரை ஜீவிக்கிறவர், அவர் ஒருவரை அற்புதங்களை செய்கிறவர். பணத்துக்காக சம்பாதிக்கணும்னா எவ்வளவோ வழிகள் சிஸ்டர், எவ்வளவு வழி தெரியுமா? இந்த ஊழியத்து நிமித்தமா நான் உங்களுக்கு சொல்லட்டா, எத்தனை குடும்பம் தெரியுமா என்ன வீட்டுக்கு வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க கட்டுக்கட்டா காசை வச்சுட்டு கூப்பிடுவாங்க. வாங்க பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. கட்டுக்கட்டா காசை வச்சுட்டு கூப்பிடுவாங்க. காசுக்கு ஆசைப்பட்டு ஊழியத்துக்கு வரல, எப்படியாவது பாவத்துல கிடக்கிற ஜனத்தை விடுதலை ஆக்கணும், எப்படியாவது சாபத்தில் அகப்பட்டு கிடக்கிற ஒரு கூட்டத்தை பரலோக ராசியத்துல பேர் எழுதப்படணும். சிஸ்டர், பிரதர், உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருச்சா? பேர் எழுதப்பட்டிருச்சா பிரதர்? ஆதார் கார்டுல பேர் இருக்கு பிரதர், ஓட்டர் ஐடியில பேர் இருக்கு பிரதர். ஸ்தோத்திரம். நீங்க வேலை செய்கிற எம்ப்ளாயில வேலை ஸ்தோத்திரம் பேர் இருக்கு, ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாத்துலயும் பேர் இருக்கு. பரலோக ராஜ்யத்துல பேர் இருக்கா? அதை குறிச்சு ஒரு வைராக்கியம் உண்டா பிரதர்? உங்க பேர் எங்க எழுதப்படணும் தெரியுமா? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்னா நான் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு வைராக்கியம் வரணும். நான் கர்த்தருக்காக ஸ்தோத்திரம், சத்தியத்திற்காக நான் சாக விரும்புறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஸ்தோத்திரம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். என்ன செய்யணும்? எத்தனை பேர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க? தண்ணீருக்குள்ள இறங்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவங்க நல்ல கரங்களை உயர்த்துங்க. நல்ல தண்ணீருக்குள்ள மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க. எடுத்தீங்களா? எடுத்திருக்கிறீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். எடுக்காத ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, எடுத்த பெரிய கூட்டம் இருக்கு. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கா? கிறுக்கி போட்டிருக்கா? எப்படி சிஸ்டர் கோபம் வரும்போது கெட்ட வார்த்தையும் வருதே நாவல? வீட்டுல சினிமா பாட்டை எப்பவும் பாக்குது, சினிமா பாட்டை கேட்டு கேட்டு ஆடுது இல்ல?
இன்ஸ்டாகிராம்ல ஹாப்பி பர்த்டேக்கு ஒரு ஹாப்பி பர்த்டேன்னு கூட வந்தா, பிறந்த நாளுக்கு கூட சினிமா பாட்டெல்லாம் ஸ்டேட்டஸா வச்சு விடுற. நீ அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஆள் இல்ல, நீங்க அதிலிருந்து வேர்பிரிக்கப்பட்டவர்கள் அல்லவா? ஆனா இன்னும் ஏன் சோத்திரம், கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டி ஞான ஸ்நானத்துக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும், அவரோடு கூட நான் போகணும். கிறிஸ்தவத்துடைய இயேசுடைய அஸ்திபார உபதேசத்துல மனம் திரும்பினார், மனம் திரும்பி பாவத்தை விட்டப்போ, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தப்போ, தண்ணீருக்குள்ள இறங்கி நல்ல அபிஷேகம் பெற்ற மனுஷர்களுக்குள்ளத்திலிருந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். சும்மா யாரோ ஒரு இடத்துல இருந்தல்ல, சபைக்கு போக மாட்டா, ஞானஸ்நானம் மட்டும் எடுத்திருப்பா, அது பாவம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறது இல்லை, ஆனா ஞானஸ்நானம் எடுத்தாயிற்று. பிரதர், வேதம் சொல்லுது, சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்துட்டு இப்பவும் புகவலிப்பு நடக்குது, ஞானஸ்நானம் எடுத்துட்டு லஞ்சம் வாங்குது, ஞானஸ்நானம் எடுத்துட்டு அநியாயம் செய்து. ஏன் பிரதர் அந்த வைராக்கியம் வரல? பொய் பேச மாட்டேன் என்கிற வைராக்கியம் வராதோ? பொய்யினால சம்பாதிக்கிற காசு எனக்கு வேண்டாம், ஒரு வைராக்கியம் வரட்டும். எலியாவின் தெய்வமே, தெய்வம் எலியாவின் தெய்வமே, அவர் இறங்கிடும் நேரமே. அப்போ தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் விரும்புறீங்க நான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு விரும்புறவங்க ஒன்று கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். சிஸ்டர், ஞானஸ்நானம் எடுக்கிறது பெருசல்ல. ஞானஸ்நானம் என்ன தெரியுமா? ஸ்கூல்ல உங்க பிள்ளைகளை ப்ரீ கேஜ்ல கொண்டு அட்மிஷன் போடுறது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஞானஸ்நானம் என்பது உங்க பிள்ளைகளை ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டது. அதுக்கப்புறம் தான் ஆ ஆ இ ஏ பி ஸ்தோத்திரம் கையில் முட்டில் அடி கொடுத்து இப்படி எழுதணும், ஒரு ஒன்றை போடணும், இங்கே ஒரு ஒன்றை போடணும், சென்டரில் ஒரு ஒன்றை போடணும். இப்படி போட்டால் இது ஏ. புரிஞ்சா உங்களுக்கு? அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞானஸ்நானம் எடுத்துட்டா உடனே பரலோகம் போயிடலான்னு. சிஸ்டர், பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டாயிற்று, அவ்வளவுதான். பரிசுத்தமா இல்லாதபடி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ராமன் சொல்லுங்க. ஆனால் சோத்திரம், பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்குரிய வழியே என்னத்தான்? ஞானஸ்நானம். ராமன் சொல்லுங்க. அப்போ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தலைமுறை இன்னைக்கு இங்கிருந்து எழும்புவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படியாவது ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு சொல்லுவேன், தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டி ஒரு 3 மனிதர்கள் இருந்தாங்க. யார் தெரியுமா? உங்களுக்கு தெரிந்த மனிதர்கள் தான். வேதத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற ஒரு 3 வாலிபர்கள். அவங்க சொல்றாங்க, ஸ்தோத்திரம், அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் இந்த பொற்சிலைய நான் வணங்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ ஒரு அம்மா வீட்டுல இன்னும் சிலை இருக்கு, சில வீடுகள் எல்லாம் இன்னும் விக்கிரகம் இருக்கு. விக்கிரகத்தை எடுத்து மாத்த மாட்டாங்க. அது அப்படி ஸ்தோத்திரம், வீட்டுக்குள்ள பிசாசுக்கு ஒரு அறையை கொடுத்து ஒளிச்சு வச்சிருக்கு.
அது எப்படி அங்க விட்டு வெளியே போகும்? ஆனா இந்த ஸ்தோத்திரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இப்படி ஒரு வைராக்கியம் சொல்றாங்க, அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் இந்த பொற்சிலையை நான் வணங்க மாட்டேன். எத்தனை பேருக்கு விரும்புறீங்க பிரதர்? விரும்புறீங்களா? இனி இந்த பொற்சிலைக்கு முன்னாடி கை கட்டிட்டு நிக்க மாட்டேன். இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் கை கட்டிட்டு நிக்க மாட்டேன். இந்த சத்துருக்கு பின்னாடி நான் போய் நிக்க மாட்டேன். கர்த்தரே தெய்வம் என்பதை அவன் என்ன கொஸ்தோத்திர யோபு இப்படி சொல்லுவா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். எப்படி? அவர் என்னை ஒரு அம்மா ஞானஸ்நானம் எடுத்தாங்க. வீட்டுல புருஷனாருக்கு தெரியாது. ஞானஸ்நானம் எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வர்ற வழியிலேயே அவங்கள பிடிச்சு அடி ஸ்தோத்திரம். அவங்க ஒயிட் சாரி கட்டிட்டு வந்துட்டாங்க. அடிச்சு ரோட்லயே சாரி எல்லாம் உறிஞ்சு எடுத்து அவங்கள ஸ்தோத்திரம் தெருவில் போட்டு அடிச்சு தரையில போட்டு இழுத்துட்டே வர்றாங்க. இழுத்து இழுத்து தரையில இழுத்து கொண்டு வந்து, இனி ஸ்தோத்திரம் இனி நீ சர்ச்சுக்கு போவியா? அவங்க சொல்றாங்க, நான் செத்தாலும் நான் சபைக்கு போவேன். இப்படியே சொல்றாங்க, நீங்க என்ன கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் சர்ச்சுக்கு போவேன். இன்னைக்கே நீங்க என்ன கொன்று போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியா அந்த மனுஷனுடைய வார்த்தையில நாவல இப்படி வந்துருச்சு, இனி ஞானஸ்நானம் எடுப்பியா அப்படின்னு. எப்படி? இனி ஞானஸ்நானம் எடுப்பியான்னு கேட்டாங்க. இவங்க சொன்னாங்க, இனி சத்தியமா ஒரு நாள் நான் எடுக்க மாட்டேன். ஞானஸ்நானம் ஒரே ஒரு விசைதான். ஞானஸ்நானம் தண்ணீருக்குள்ள இறங்கி மூழ்கி ஞானஸ்நானம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினதுக்கு பிற்பாடு ஒரே ஒரு முறை ஞானஸ்நானம், அந்த ஞானஸ்நானம் தண்ணீருக்குள்ள இறங்கி எடுக்கணும். இன்னைக்கு நான் சொல்லட்டா, அந்த ஸ்தோத்திரம் அடித்த மனுஷனும் அந்த அம்மாவும் சேர்ந்து சபைக்கு வருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றுவதற்கு எதை சொல்றது தெரியுமா? கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும். வைராக்கியம் பாராட்டி நிக்கும்போ கர்த்தர் அவர்களுக்காய் வைராக்கியம் பாராட்டுவா. அந்த மனிதர்கள் 3 வாலிபர்கள் அவர் என்ன விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் என்று சொல்லி தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினப்போ நடந்தது என்ன தெரியுமா? அவர்களை தீ சூளைய 7 மடங்கு பெருகினாங்க. பிரச்சனைய இருந்த பிரச்சனையை பார்க்கணும் 7 மடங்கு தீய பரிசாக்கி இந்த வாலிபர்களை 3 பேரையும் கை கால்களை கட்டி அந்த தீக்குள்ள கொண்டு போய் ஸ்தோத்திரம் போட்டாங்க. என்ன தெரியுமா நடந்துருச்சு? நடந்தது என்ன தெரியுமா? தீச்சூளைக்குள்ள போடுவதற்கு கொண்டு போனவன் வரைக்கும் எரிந்து போனான். தீச்சூளைக்குள்ள கொண்டு போய் தூக்கி வீச போனவன் எரிந்து போனான். ஆனால் அந்த தீச்சூளைக்குள்ளே 4வது ஒரு மனிதர் இயேசு வந்து நின்றார். பிரதர், நீங்க கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டினா, நீங்க தெய்வத்துக்காய் வைராக்கியம் பாராட்டினா, தெய்வ சமூகத்துக்காய் நீங்கள் வைராக்கியம் பாராட்டினா, உங்க பிரச்சனையில கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி எழுந்து நிற்பார். நீங்க வெட்கப்படுவதற்கு தெய்வம் அனுமதிக்கவே மாட்டான். நீங்க தலை குனிவதற்கு தெய்வம் அனுமதிக்க மாட்டான். ஒரு தேவ சனம் தம்பி பிரதர் தாழ்மையா சொல்றேன், நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி ஒரு மனுஷன் நின்றா, நீங்க நிக்கிற ஸ்தானத்துல என் தெய்வம் எழுந்தருளி வந்து நிற்பார். சொல்லுறீங்க? அல்லேலூயா சொல்லுறீங்க? 2021 நான் நடத்தி வந்த சபை இதை விட ஒரு 4 மடங்கு பெரிய சபை. இதை விட 4 மடங்கு பெரிய சபை. ஃபுல் ஏசி ஹால், பயங்கரமான சவுண்ட் சிஸ்டம், எல்லா சிஸ்டத்தோட 3 பேரோட ஆராதிக்க ஆரம்பிச்சேன் 2016. 2016 அந்த சபைக்குள்ள 3 பேர். 2021க்குள்ள எத்தனை ஆண்டுகள்? 2016 to 2021 21 ஃபுல்லாகல 1ஆம் தேதி வரைக்கும் தான் ஆராதிச்சேன், முதல் நாள் மட்டும். ஆனா அந்த ஸ்தோத்திரம் அந்த 5 அல்லனா 6 7 4 ஆண்டுகள், 4 ஆண்டுகளுக்குள்ள சபையில 150க்கு மேற்பட்ட விசுவாசிகளை தேவன் கொடுத்தார். அத்தனை பேரும் ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஸ்தோத்திரம் சாமி கோயில்ல ஃபுல்லா சாமி ஆடுறவங்க, குறி சொல்றவன். எத்தனை ஸ்தோத்திரம் படுத்த படுக்கையோட சபையில கொண்டு வருவாங்க. ஆராதனை நடந்துட்டு இருக்கும், படுத்த படுக்கையில இருந்தவன் எழும்பி நின்று சொல்லுவான், கர்த்தர் என்ன விடுதலை ஆக்கினார்.
இயேசு ஜீவிக்கிறார் என்பதை இன்னைக்கு நான் சொல்றேன். இங்க தெய்வம் நிரூபிக்க போகிறார். உங்க வீட்டுக்குள்ள நிரூபிக்க போகிறார். நீங்க வேலை செய்கிற ஸ்தலங்களில் கர்த்தர் ஜீவிக்கிற தெய்வம் என்பதை நிரூபிக்க போகிறார். நீங்க படிக்கிற இடத்துல கர்த்தர் நிரூபிக்க போகிறார். உங்க பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்துல தெய்வம் நிரூபிக்க போகிறார். அதற்கு தான் கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லாம் வரல. 2021 எங்க சபையில சோத்திரம் 1ஆம் தேதி ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கும்பல் முன்னாடி சபைக்கு முன்னாடி வந்துருச்சு. சபைக்கு முன்னாடி ஒரு சோத்திரம் ஒரு 50-60 பேருக்கு மேல பெரிய பெரிய பில்லர்கள் வந்தாங்க, பெரிய ஆட்கள். சபைக்கு முன்னாடி கோஷம் கூப்பிட்டாங்க, இங்க ஆராதிக்க கூடாது. ஜனங்களை பயமுறுத்தினாங்க. எல்லா ஜனங்களும் சபையை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சாங்க. கடைசியா நானும் என்னுடைய மனைவியும் ஸ்தோத்திரம் நாங்க நின்று கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஸ்தோத்திரம் அப்போ 3 வயசுன்னு நினைக்கிறேன், 2.5 வயசு சின்ன குழந்தை, மூத்த பிள்ளை. இந்த குட்டி பிள்ளையோட நிக்கிறேன். என்னிடத்துல வந்து ஓடி வந்து ஒரு 28 பேர் ஓடி வந்து என்னுடைய சட்டை பிடிச்சிட்டு இப்போ உன்னை கொன்னுருவேன் அப்படின்னா எனக்கு சிரிப்பு ஆரம்பி. வேதம் சொல்லிச்சு, உன்னை தொடுவன் என் கண்மணியை தொடுகிறான். உன்னை தொடுவன் என் கண்மணியை தொடுகிறான். ஒருவன் ஓடி வந்து சொல்லுவான், முதுகெலும்பு பலன் இல்லாம இப்படி பிழைப்புக்கு தெரிகிறான். ஒருவன் கெட்ட வார்த்தை கூப்பிடுவான். ஒருவன் ஓடி வந்து முதுகுல இடிக்கிறதுக்கு கைய வாங்குவான். ஒருவன் ஓடி வந்து சோத்திரம் அப்படி முகத்துல அடிப்பதற்கு பாப்பா. என்னென்ன வார்த்தைகள் உண்டோ ஒரு 1/2 மணி நேரம் என்ன அப்படி சித்திரவதை பண்ற மாதிரி அடிக்கல, அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், என்ன அடிக்கிறதா இருந்தா சீக்கிரம் அடியுங்க, டைம் ஆச்சு, எனக்கு போகணும். இல்லையே சொல்லுங்க. எங்கிருந்து தைரியம் வந்ததோ தெரியல. நான் இப்படி சொன்னேன், அடிக்கிறதா இருந்தா அடியுங்க, கொன்னுறணும். இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது, என்ன செய்றீங்கன்னு தெரியல. உண்மையா சொல்றேன், 28 பேரும் என்னை விட்டு சிதறி ஓடினாங்க. நான் சொல்றேன், ஒருவன் கூட என் சரீரத்துல கை வைக்க தெய்வம் அனுமதிக்கல. 2021 சபை மூடிருச்சு. இதுவரைக்கும் அந்த சபை நடத்தல. எனக்கு 2026 ஆகியும் அந்த சபையில இதுவரைக்கும் ஆராதனை நடக்கல. ஆனா கர்த்தர் இன்னொரு பகுதியில போய் ஆராதிக்க ஆரம்பிச்சேன். 150 பேர் இருந்த சபை 7 பேரா மாறிடுச்சு. எப்படி இருக்கும்? பாலிபத்துல சாப்பிட்டதெல்லாம் நல்ல சோத்திரம். பாலிபத்துல நல்ல சாப்பிட்ட காலம் உண்டு. உலகத்தோடு இருக்கும்போது 15 புரோட்டா, பீஃப், ஆம்லெட் எல்லாம் சாப்பிட்ட ஒரு காலம் உண்டு. கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வந்து சாப்பிடாம சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவரேன்னு கூப்பிட்டு ஆத்துமாக்களை சம்பாதிச்சப்போ இனி ஒரு இடத்துல ஆராதிக்கும்போ 7 பேர் 6 பேர், அந்த 6 பேர்லையும் 3 பேர் திடீர்னு ஆராதனைக்கு வருவாங்க. ஆனா ஆராதிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நான் உமக்காக வைராக்கியம் அடிப்பேன். அந்த 7 பேர் 4 பேரை 8ஆ மாத்தினா, 10ஆ மாத்தினா, 15ஆ மாத்தினா, 20ஆ மாத்தினா, 30ஆ மாத்தினா, 40ஆ மாறிடுச்சு, 50ஆ மாறிடுச்சு, 80ஆ மாறிடுச்சு. இருந்த வீடு ஹால் பத்தல. ஹால்ல இருந்து மேல சர்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணு, அது பத்தல. அடுத்த ஒரு 10 அடி 12 அடி மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணு, அது பத்தல. இப்போ சூத்திரம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 சென்ட் கூட வைத்து இது போல சூத்திரம் 2 மடங்கு நீளத்துல சூத்திரம் சபையுடைய வேலைகள் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்குது. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டினா தெய்வம் நமக்காய் வைராக்கியம் பாராட்டுவா. நான் சொல்லட்டா, எழும்பினவன் சோத்திரம் என்னை பார்த்து சொன்னா, உன்னை மனநில பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரனா போக பண்ணுவேன்னு சொல்லி சவால் விட்டவன் இன்னைக்கு பைத்தியக்காரனா இருக்கிறான். சிஸ்டர், பிரதர், ஏன் தெரியுமா கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுறோம் தெரியுமா? அவர் எனக்காய் வைராக்கியம் பாராட்டி எழுந்தருளி இருக்கிறார். தீச்சூளைக்குள்ள வருகிற தெய்வம். உங்க பிரச்சனையின் நடுவில் உங்க சொந்த பந்தம் வருதோ இல்லையோ சிஸ்டர், உங்க பிரச்சனையில அதிகாரிகளுடைய நடுவில், உங்களுடைய சொத்தினுடைய பிரச்சனையின் நடுவில், உங்களுடைய சொத்திரம் அங்க இருக்கிற அந்த நெருக்கடியான சூழ்நிலையில இந்த மனுஷன் வருவானோ இல்லையோ, கர்த்தர் எழுந்தருளி வருவார். இயேசு வருவார்.
அந்த மனுஷர்கள் சொல்ல போறாங்க, இந்த தெய்வம் தான் ஜீவன் உள்ள தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு ஜீவிக்கிறதை இன்னைக்கு இந்த குடும்பங்கள் அனுபவிக்கணும். இங்க வந்திருக்கிற நான் சொல்லுகிறேன், இங்க வந்திருக்கிற அத்தனை வேற மேலே ஒரு அபிஷேகத்தை தேவன் ஊற்றி அனுப்ப விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்துல வைராக்கியம் பாராட்டுகிற ஒருவனுக்காக பரலோகம் எழுந்தருளி வந்து நிற்கும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுவா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா புரிந்து கொள்ளணும். இதாக்கும் வைராக்கியம். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எழுதிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சத்தமா சொல்லுங்களே, சாவு எனக்கு ஆதாயம். நான் இனி ஒரு விஷயம் இங்க பிரசங்கம் பண்ணுவேன் வருவேன்ங்கிறது எதிர்பார்த்து பிரசங்கம் பண்ற ஆள் அல்ல. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இனி ஒரு விஷயம் நான் இங்க பிரசங்கம் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தா கூட முடியாதுன்னு சொல்றேன். ஒரு அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதனால தான் வைராக்கியம் பாராட்டுங்க சிஸ்டர். சாகிறதே ஆனாலும் நான் கிறிஸ்துவுக்காக சாவுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தவன். அதனாலதான் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அன்பை விட்டு வளைவிலகாதபடி நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்காய் செயல்படுவார். ஆமென் சொல்லுங்க. என்னை தாருகிறேன், தாருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தாருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. எத்தனை பேர் விரும்புறீங்க கிறிஸ்து எனக்கு ஜீவன்? ஒரே ஒரு வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. சொல்லட்டா, இனி ஒரு விஷயம் நான் இங்க வந்து பிரசங்கம் பண்ணுவேன், இதை எதிர்பார்த்தல. ஆனா நான் உங்களை எல்லாரும் எங்க பார்க்கணும்னு விரும்புறேன் தெரியுமா? நாளைக்கு பகல இங்க எத்தனை பேர் இருப்பீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். நான் அதனாலதான் எல்லாருக்காக நான் இங்க சொல்லி முடிக்கணும். அதை இன்னைக்கு தான் நான் நினைக்கிறேன். இது கூட்டத்துடைய முடிவு நாள்னு இன்னைக்கு நினைக்கிறேன். நாளைக்கு பகலையோட முடியும். ஆனா இதுல ஒரு பகுதிக்கு மேல ஆட்களை காணாது, இங்க வரமாட்டீங்க. அதனால நான் சொல்றேன், உங்களை எல்லாம் எங்க பார்க்கணும்னு விரும்புறேன் தெரியுமா? மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில், அந்த நல்ல பாக்கியனா, அந்த நல்ல பாக்கியனா. யாருக்காவது இன்னும் ஒரு அடுத்த வருஷம் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன்னு கேரண்டி தர முடியுமா பிரதர்? உண்டா? கேரண்டி உண்டா? நான் சொல்றேன், கடந்த நாட்கள்ல ஒரு தம்பி, எல்லாரும் எந்திரிச்சு, ஒரு தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு 11th படிக்கிற தம்பி, தேவ பிரசன்னத்தை விடண்டாம், தயவாய் பின்னாடி வெளியே நிற்கிறவங்க எல்லாம் உள்ளாடி வந்துடுங்க, உள்ளாடி வந்துடுங்க. பிரதர் உள்ளாடி வாங்க, ஐயா உள்ளாடி வாங்க. ஸ்தோத்திரம். கத்தி உங்களுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்லேயே சொல்லிடுவீங்க. எங்கள் ஊரில் 11th 12th தான், அதை முடிச்சதுக்கப்புறம் தான் காலேஜ். ஆனால் இந்த 11th படிக்கிற தம்பி ஓடி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா, மம்மி எனக்கு பசியாக இருக்குமா,
எனக்கு அம்மா, எனக்கு மம்மி நீங்க தான் எனக்கு ஊட்டி விடணுமா அப்படின்னா, ஏண்டா அம்மா சொன்னாங்கடே, எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டேன், எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டேன், இப்போ என்னடா உனக்கு நான் ஊட்டி விடுறது, உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க இன்னும் உள்ள வாங்க, ஸ்தோத்திரம், எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டேன், இன்னும் ஏப்பா இப்படி நீ சாப்பிடணும் ஊட்டி விடணும்னு விரும்புகிறேன். இல்லை மம்மி ப்ளீஸ் மம்மி எனக்கு இன்னைக்கு நீங்கள் ஊட்டி விடணும். ஓடி போனாங்க. அம்மா சாப்பாடு எடுத்து பிசைஞ்சு தம்பிக்கு வாயில் ஊட்டி விட்டாங்க. ஒரு வாய் சாப்பிட்டான், ரெண்டாவது வாய் சாப்பிட்டான், மூணாவது வாய் சாப்பிட்டவன் அப்படி சாப்பாடை விழுங்கும் போது அம்மா மடியில் அப்படியே கீழே விழுந்தான். 11th படிக்கிற தம்பி. இனி ஒரு ஸ்தோத்திரம், அப்படி அவங்க அம்மா முன்னாடி இவன் எவ்வளவோ எதிர்பார்ப்போடு இருந்த தம்பி. உண்மையா சொல்றேன், தாழ்மையா உண்மையை மாத்திரம் சொல்றேன், சில நிமிடத்துக்குள்ள அந்த தம்பி அப்படியே கீழே சுருண்டு விழுந்து தாய் முன்னாடி மறித்து போனான். அந்த தாய் ஏங்குறாங்க, மக்களே லாஸ்டா என்னுடைய நான் கையில இருந்து ஆசையா வாங்கி சாப்பிட்டுட்டாப்பா போகணும். அந்த அம்மாவுக்கு இன்னைக்கும் ஆறுதல் இல்லை, இன்னைக்கும் ஆறுதல் இல்லாம ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. நான் இன்னும் சொல்லுவேன், ஒரு தங்கச்சி ஒரு ஸ்தோத்திரம் ஒரு 7 வயசு இருக்கும், ஸ்கூல்ல போயிட்டு அந்த பக்கமா வந்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் அப்பா பைக்ல வந்தாங்க. பைக்ல வாரதை பார்த்ததும் ஓடி வந்து அந்த பொண்ணு, அந்த குட்டி பாப்பா அப்பான்னு கூப்பிட்டவ அப்பாவை பார்த்ததும் அப்பா பைக்கை நிறுத்தினாரு. ஓடி வந்தா எதிரே வந்து டெம்போ டிராவலர் ஏத்தி இறக்கிருச்சு போயிடுச்சு. 3 வயசு பிள்ளை கேன்சர் வியாதியினால ஸ்தோத்திரம் மருத்துவமனையில் அதையும் அனுமதிக்கப்பட்டு பிள்ளை செத்து மரித்து போயிருச்சு. கடந்த ஸ்தோத்திரம், நான் எனக்கு உங்களை வீடியோலாம் போடுறதுக்கு வாய்ப்பில்லை. கடந்த வாரத்தில் ஸ்தோத்திரம் தாளக்குடி என்கிறதான தமிழ்நாட்டில் தாளக்குடி என்கிற ஒரு பகுதியில் ஒரு தம்பி சார்ஜில் போட்டுட்டு மொபைலில் பேசிட்டு இருந்தான், கேம் விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு ஸ்தோத்திரம் மொபைல் வெடிச்சு வாய் சிதறி துடித்து மரித்து போனான். நான் சொல்றேன், மரணம் தேசத்தை வாரி கொண்டு போய் கொண்டிருக்கும்போ நான் சொல்றேன், மறுபடியும் நான் உங்களை பார்ப்பேன் என்கிற நம்பிக்கையோட நான் இங்க பிரசங்கத்தை முடிக்கல. திரும்ப நான் மகிமை உள்ள ராஜ்யத்துல பார்க்கணும். அதற்காகத்தான் நான் விரும்புறேன். பிரதர், ஏதோ நேரம் போக்கு நான் உங்களை நான் இங்க வந்து நின்றுட்டு நிக்கல. திரும்ப சொல்றேன், இன்னைக்கு வைராக்கியம் உள்ள ஒரு தலைமுறையா நீங்க எழும்பணும். உங்களுக்கு நீங்க பரலோக ராஜ்யம் வரணும். பக்கத்துல பார்த்து தட்டி சொல்லுங்க, நீங்க வருவீங்களா? வரணும்னு சொல்லுங்க, வரணும்னு நான் அங்க இருப்பேன்னு பிரதர், நான் அங்க இருப்பேன்னு. எனக்கு பயங்கர சந்தோஷம் உண்டு. இங்க இருக்கிற ஒருவர் கூட இன்னும் சூத்திர விக்கிரகத்துக்கு முன்னாடி ஓடிடாதீங்கன்னு, உலக பாவத்துக்கு முன்னாடி போகாதீங்கன்னு. பாவம் வேண்டாம் பிரதர், இனி சரீரத்தை பாவத்துக்கு கொடுக்காதீங்கன்னு. இனி இச்சைக்கு வேண்டாம் பிரதர், அந்த விபச்சார பாவம் வேண்டாம். இனி அந்த சினிமா மோகம் வேண்டாம் மக்களே, அந்த சினிமாவின் சிற்றின்பம் வேண்டாம், அந்த இச்சையான பாவம் வேண்டாம். கிறிஸ்துவுக்காக கொஞ்ச நாள் வாழுங்க சிஸ்டர், கொஞ்ச நாள் வாழுங்க. அது வைராக்கியமாய் வாழுங்க. இரவுகளை பகலாக்குங்க. நான் சொல்றேன், நாளைக்கு வருகிற ஜனத்துக்கு நான் தாழ்மையா சொல்றேன், நல்லா ஜெபத்தோடு கூட வாங்க, உங்களுக்கு நான் இன்னும் அதிகமா ஜெபிக்க விரும்புறேன். தாழ்மையா சூத்திரம் சரி, டைம் சரியா 1:53 தாண்டிருச்சு, சூத்திரம் 57 தாண்டிருச்சு. நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்களோ இந்த நேரத்தில் ஒரு அபிஷேகத்தை தேவன் ஊற்ற விரும்புகிறான். கர்த்தர் அபிஷேகத்தை அனுப்ப விரும்புகிறான். நீங்க எல்லாம் பரிசுத்தமாகணும்னு நான் விரும்புறேன். நீங்க உங்களை எல்லாரும் சோத்திரம் அந்த மகிமையில நான் பார்க்கணும். மக்களை புரியுதா? அங்க நான் வரும்போ நான் பார்ப்பேன், இந்த ஸ்தோத்திரம் சித்தூர்ல இப்படி ஒரு தம்பி நின்னான், இப்படி ஒரு தம்பி வந்திருந்தான், இன்னைக்கு தான் புதுசா வந்தான் அப்படின்னு நான் பார்க்கிறேன். பிரதர், நான் அங்க பார்க்கணும். இன்னைக்கு பாவத்தை விடணும்னு, இன்னைக்கு அங்க பாவத்தை விட்டு பரிசுத்தமாயிருங்க, இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க, அம்மா அப்பாவை வேதனைப்படுத்தாதீங்க, அம்மா அப்பாவை காயப்படுத்தாதீங்க, புருஷனை
ஸ்தோத்திரம் ரொம்ப அவமதிக்காதீங்க. மனைவியை ரொம்ப அற்பமா எண்ணிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜீவிதத்தை காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தமா இருங்க. இதோ சீக்கிரமா இயேசு வர போகிறார். அப்படியே கண்களை மூடி நான் சொல்றது வரைக்கும் நீங்க ஸ்தோத்திரம் கரம் தட்டவே கூடாது. அப்படியே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கண்களை மூடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசு பிரதர் கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நான் கைவிடப்பட கூடாது. நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். எனக்கு அந்த கிருபை வேணும். அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்பா. நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுவேன். நான் பரிசுத்தமா மாறுவேன். இனி உலகம் வேண்டாம். பாவத்துக்காய் அடுங்க. இனி நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன். மொபைல் போன்ல இருக்கிற தேவையில்லாத கான்டாக்டை டிலீட் பண்ணு சிஸ்டர். பிரதர், அந்த மொபைல் போன் கான்டாக்ட் நம்பரை டிலீட் பண்ணி அழிச்சிரு. அது ஒண்ணு அழிக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ அந்த பாவத்திலிருந்து வெளியே வாங்க. இன்னைக்கு சபை கர்த்தருடைய சபையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்ப பரிசுத்த சபையில அந்த அக்கினியை ஊற்ற விரும்புகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவே. உங்க மேல கர்த்தருடைய கரம் வெளிப்பட இருக்குது. இன்னைக்கு நீங்க வந்ததல்ல, தெய்வம் உங்களை கொண்டு வந்தது. கர்த்தர் உங்களை கொண்டு வந்தது. இப்போ கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகுது. நம்மை நல்ல கண்ணமோடு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நம்ம இயேசுவேன்னு கூப்பிடு. வாயை திறந்து இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒருவரையும் சும்மா விடாமலும் ஆண்டவரே, ஒருவரையும் சும்மா விடாமலும் தன்னை சித்த விசுவாசிங்க. நல்ல ஜெபம் இப்போ கர்த்தருடைய அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்த்து விட போகிறார். இப்போ அந்த அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய வாசல பேச ஆரம்பிங்க. ஒருவரும் ஆனத்தத்தை திறப்பி விடுகிறது போல சிஸ்டர் உங்க மேலதான் அந்த அக்கினி யாரை கொண்டுகிறது போல கரண்டி சாக்கடிக்கிறது போல இப்ப அந்த மகிமை இப்ப வந்து இறங்குது. அவங்க கரத்தை கட்ட பிடிக்கிறார்கள். கத்தரை தொழு. இயேசுவை சொல்லு. கர்த்தருடைய மகிமை
இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலை வருதே, விடுதலை வருதே. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை விடுதலை வருதே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. இந்த காலத்துக்குரிய பிரகாசே, ஓ இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. சிஸ்டர் நாளை கொடுகிறார். நாளை அந்நிய பாஷை வருது. நாளை அந்நிய பாஷை, அந்நிய பாஷை வரும். இயேசுவின் நாமத்திலே குடமான சரணா, குடமான ஹதரா, குடமான ஹதரா, குடமான சந்தரா, குடமான கர்த்தருடைய மகிமை. இயேசுவின் சரணை, இயேசு, இயேசு. அக்கினி பாய ஆரம்பிக்கும், அக்கினி பாயிலே பரிசுத்த கரம் வெளிப்படுது, பரிசுத்த கரம், பரிசுத்த கரம். இயேசுவின் நாமத்தில் தேவ மகிமை, தேவ மகிமை பற்றி பிடிக்கிறார். கர்த்தருடைய மகிமை பற்றி பிடிக்கிறார். இந்த நாளில் கூட இதான சந்தராக குடமான இயேசுவின் நாமத்தில் இந்த மகிமை கர்த்தருடைய பிள்ளைகளால் இயேசுவின் ரத்தம் இறங்குது. கர்த்தரின் ரத்தத்தின் வல்லமை பாய்ந்து வருகிற வேளை, கர்த்தருடைய அபிஷேகத்தின் அக்கினி பாய்ந்து வருகிற வேளை, புது பலத்தோட போய் புது பலனை தருகிறார், புது கிருபையை தருகிறார். சோனா போல உங்களை கேட்டிண்டுகிற அக்கினி இப்போ தேவ மகிமை, இயேசுவின் நாமத்தினால புது பலத்தோட கர்த்தர் அனுப்பி விடுகிறார், கர்த்தர் அனுப்பி விடுகிறார். இந்த ராத்திரி அநேகருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவதற்கு காரணமாய் அமைகிறது. உங்க மகிமை. ஆமென். தேவன் ஒருவரையும் சும்மா விடல. ஒருவரையும் சும்மா விடல. இந்த தேசம் எழுப்புதலுக்காக, இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். புரியுதா சிஸ்டர்? உங்க மூலம் தான் தேசத்தில் ஒரு மாற்றம் வருது. உங்க மூலம் தான் தேசத்தில் ஒரு மாற்றம் வருது. உங்க குடும்பத்துக்கு ஒரு மாற்றத்தை தேவன் தருகிறார். உங்கள் மூலம் தான் அந்த தேவ மகிமை. ஹல்லேலூயா. நம்ம அங்க இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த நேரத்துல என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்? ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால தண்ணீருக்குள்ள இறங்கி நான் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம், அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால தண்ணீருக்குள்ள இறங்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன்.
தொடர்ந்து சபையோடு நான் ஆராதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அநேக பிள்ளைகளுடைய கரங்கள் உயர்ந்திருக்கிறது. இந்த ராத்திரி உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவதற்குரிய நாள் வந்துருச்சு. இனி காலதாமதம் பண்ண வேண்டாம். கர்த்தருக்காக நில்லுங்க. சபைக்காக, கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய நல்ல ஆவிக்குரிய தேவ மனிதன். நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு நீங்க ஒரு பெரிய பாக்கியவான்கள். எத்தனையோ சபைகள் நல்ல ஆவிக்குரிய தகப்பன் இல்லாதபடி, ஆவிக்குரிய தேவ மனிதர்கள் இல்லாதபடி, அது ஒரு ஸ்தோத்திரம் தெளிவான வார்த்தைகள் கிடைக்காதபடி அலைந்து திரியும்போ நல்ல தேவ மனிதனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல சபைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல போதகர் குடும்பத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த தேவ மனிதரிடத்தில் அடுத்த ஆலோசனைகளை கேட்டு சீக்கிரத்தில் உடனே அந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இப்ப எனக்கு செய்த அற்புதம். இப்போ இந்த வேளையில ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன். இவ்வளவு இல்லை சோதரம், ஒரு பெரிய கூட்டம் உண்டு. தங்கச்சி, உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்திருக்கிறார். புரியுதா? நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு மகிமையான ஒரு மாற்றத்தை தேவன் செய்திருக்கிறார். நீங்க பாருங்க, இங்க வந்து துக்கத்தோட வந்தீங்க, உங்க துக்கம் அப்படியே மாறிடுச்சு. அந்த வேதனை மாறிடுச்சு, அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. இனி நீங்க அந்த பாவம் செய்யணும்னு எண்ணம் வராது. பாவம் செய்யறதுக்குள்ள அந்த சூழ்நிலைகள் வந்தா கூட நீங்க ஓடிடுவீங்க. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தலையில வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலரை தேவன் பினேகாசாய் பிரித்தெடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று, கர்த்தருடைய காரியத்திற்கென்று, கர்த்தருடைய தேசத்துல இனி பாவம் செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என் வாலிப தங்கச்சி அந்த பாவத்துல இருக்கிறத நான் பார்த்துட்டு பொறுமையா இருக்க மாட்டேன். இனி நான் திறப்புல நினைச்சவன் பண்ணுவேன். திறப்புல நினைச்சு ஜெபிக்கிற அபிஷேகம். தடு தெருவில் மதுபானத்துல படுத்து கிடக்கிறவனை கண்டப்போ ஏதோ ஒரு நாய் படுத்து கிடந்தது போல பார்த்துட்டு போனோம். இப்போ அப்படி இல்லை. அந்த 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 பையனுக்காக, அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிற ஒரு விசேஷித்த கரத்தை, அந்த பினேகாசுக்குள்ள இருந்த வைராக்கியத்தை தேவன் தரப்போகிறார். விக்கிரகத்துக்கு முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனத்தை கண்டப்போ இருதயம் சும்மா இருக்காது. என் ஜனம் இயேசுவை அறியாதோ என்கிற பாவத்தினால கதற போறீங்க. ஸ்தோத்திரம். தேசத்துல நடக்கிற பாவத்தை காணும்போ இனி சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்க ஜெபிக்கும்போ உங்களை கொண்டு தெய்வம் பலத்த கிரியைகளை செய்வோம். உங்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்வோம். அந்த வார்த்தை யாருக்கெல்லாம் வருதோ அவர்கள் இந்த வார்த்தையை பெற்றுக் கொள்ள போறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை யார் யாருடைய சிறப்பு இறங்கணுமோ அவர்கள் மேலே இப்போ இறங்குவதாக. அந்த அபிஷேகத்தின் அக்கினி இப்போ பாய்வதாக. நல்ல நல்ல 2 நிமிஷம் கரங்களை கட்டி அந்த கிருபை, அந்த அபிஷேகத்தின் அக்கினி அழுகிற கிருபை, அழே கண்ணீரோடு பரிசுத்தமாய் பிளந்தோம். வாழ்வ கமிஷி நீ கத்தரிக்கு வேணும். சாதா ராஜா தாடா நீங்க கத்தரிக்கு வேணும். இந்த கிருபை கத்தர் அளவில்லாமல் பொழிந்தருளில் வலதுகரத்தை உயர்த்தி மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். நாளைக்கு வராதவங்களுக்கு ஒரு பாபாய் சொல்றேன். ஆனாலும் திரும்ப பார்ப்போம் என்கிற நிச்சயம் கர்த்தருக்கு சித்தமானால், வாய்ப்பு ஜீவனும் சுகமும் இருக்குமானா மறுபடி இந்த உலகத்துல பார்ப்போம். இல்லைன்னா அந்த மகிமையுள்ள ராஜ்யத்துல பார்ப்போம்.
இந்த ஜீவன் பிரியும், இல்லைன்னா இயேசு வருவார். நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல்ல மனமே. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல்ல மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன். சொல்ல முடியும் வாய்கத்தரம். நான் அங்கே இருப்பேன் இயேசுவோடே. நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் இயேசுவுடன். நான் அங்கிருப்பேன். என்ன வந்தாலும் நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன். நான் இயேசுவுக்காக வாழ போகிறேன். இந்த உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். நான் அங்கிருப்பேன். நான் மகிமையில் இயேசுவோடு, நான் என் குடும்பமும் என் சபையும் என் தேசமும் ரட்சிக்கப்பட நான் ஒரு காரணமாய் நான் அங்கிருப்பேன். நான் அங்கிருப்பேன் இயேசுவுடன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒரு அறிவிப்பு. நாளை காலை 9 மணிக்கு கரெக்டாக ஆராதனை தொடங்கும்.